வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஆப்டிடியூட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கான நம்பர் சிஸ்டத்தை வந்து பார்த்தலாம். நம்பர் சிஸ்டத்தை ரெண்டு விதம் வந்து பார்க்கலாம். ஒன்றும் இந்த ரிமைண்டர் தியரம், அதே மாதிரி வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், இதெல்லாமே சேர்த்து ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கும். அதை நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த இதுல என்ன பார்க்க போறோம்னா சீரீஸ் வந்து பார்க்க போறோம். அது என்ன சீரீஸ்? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர், பெருக்கத்தொடர், இது ரிலேட்டடா எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கான்செப்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே, அதாவது இப்போ அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்ல எத்தனை விதமான டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப்புக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, எப்படி வந்து கொஸ்டின் அணுகிறது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்தலாம். சரி, நம்ம சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்ல என்னெல்லாம் டைப் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 விதமான டைப் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ரிலேட்டடா இருக்கும். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரொம்ப பேசிக்கானது. அதாவது ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல என்னன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ரிலேட்டடா என்ன வந்து இம்பார்ட்டன்ட், என்ன ஃபார்முலா, இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ரீசனிங் ரிலேட்டடா வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ஸோ ரீசனிங்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கொடுத்துருவாங்க, நம்பர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு டேஷ் வச்சு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல 2, 4, 6 இந்த மாதிரிலாம் வந்து ரீசனிங்ல வந்து பார்த்துருப்பல. என்ன பண்ணுவோம், எய்தர் வந்துன்னா இது வந்து ஆட் ஆகுதா, இல்ல இது வந்து மல்டிபிள் ஆகுதா, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரிதான் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். இந்த இதுல என்னன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தனே முதல்ல அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கா, இல்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசையில இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எல்லாமே நம்ம அந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ கம்ப்ளீட்டா என்னன்னா இந்த ஏபியை மட்டும் வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஏபி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்பர் 6, 12, 18 டாட்டாடன் போயிட்டு ஒரு 480 வரைக்கும் போதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த சீரிஸ் போது பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்து என்னன்னா எதை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு எப்படி போகுது, பிளஸ் வந்து 6 கூட்டியிருக்காங்க, அடுத்து பிளஸ் வந்து 6 கூட்டியிருக்காங்க, அடுத்து என்ன பிளஸ் வந்து 6 கூட்டுவாங்க. அப்ப என்னன்னா 6 6 6 இந்த மாதிரி வந்து சேமா வந்து கூட்டிக்கிட்டே போச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, அதாவது ஒரு இது அர்த்தமெட்டிக்கை ஃபாலோ பண்ணதுனாவே டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் டிஃபரன்ஸ் வந்து டி அப்படின்னு வச்சுக்கிட்டு ஈக்குவலன் டு என்னன்னா T2 மைனஸ் T1 ஈக்குவலன் டு வந்து T3 மைனஸ் வந்து T2. அது என்ன T2 T1 இந்த செகண்ட் டேர்ம், இதுல எது செகண்ட் டேர்ம், 12 தான் செகண்ட் டேர்ம். அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இப்படியே போயிட்டு இருக்குமா. இந்த செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னா அதுல என்ன ஒரு வேல்யூ வரும். இப்ப இங்க 12 இருக்கு, இங்க 6 இருக்கு, கழிச்சா என்ன வரும், 6 வருமா. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் 18, 18 வந்து என்ன செகண்ட் டேர்ம் 12, இதை கழிச்சால என்ன 6 தான் வரும். இந்த மாதிரி ஈக்குவலண்டா வந்தா மட்டும்தான் என்னன்னா அப்ப அது வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த சீரீஸ் ஃபாலோ ஆகுது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்தனே நம்ம என்ன பார்க்கணும்னா அது ஏபி அர்த்தமெட்டிக்கா ஃபாலோ ஆகுதா, இல்ல ஜிபி ஜியோமெட்ரிக்கா ஃபாலோ ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏபியை ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அடுத்து என்னன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா சம் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சம் ஆஃப் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சீரீஸ்ல 6, 12, 18 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு இது வரைக்கும் 480 வரைக்கும் கொடுத்துட்டு என்னன்னா இதை வந்து சம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன இது சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 6 நம்பர் தான் கொடுத்தோம், 6 டேர்ம் தான் கொடுத்திருந்தானே என்ன நம்ம வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு வந்து கூட்டி வந்து போட்டுடலாம். பட் இங்க என்னன்னா 480 வரைக்கும் போறாங்க. அப்ப என்ன அதிகமான டேர்ம் போகும்போது நம்மளால என்ன ஒவ்வொன்றா கூட்ட முடியாது. அப்ப இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலானா, இப்ப நம்பரோட சம் வந்து கண்டுபிடிக்கணுமா, ஈக்குவல் டு என்னன்னா n/2 a பிளஸ் வந்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல n வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். மொத்தம் எவ்வளவு டேர்ம், இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இந்த மாதிரி என்னன்னா எவ்வளவு டேர்ம் இருக்கோ அதான் மொத்த டேர்ம், அதான் n அப்படின்னு வருது. ஏ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஏ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ, அந்த நம்பரை வந்து கொடுக்கணும். இதுல ஏவோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 6, அப்ப ஏவோடது என்ன 6 அப்படின்னு வரும். அடுத்து எல் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் தான் வந்து எல். அதாவது லாஸ்ட் டேர்மோட வேல்யூ, இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன 480 தான் லாஸ்ட் டேர்ம், ரைட்டா. ஏன்னா இந்த சீரீஸ்ல லாஸ்ட் டேர்ம் அவங்க எதை வச்சு கேட்கறாங்களோ, எது வரைக்கும் கேட்கறாங்களோ அதுதான் லாஸ்ட் டேர்ம். இப்ப 480 லாஸ்ட் டேர்ம். அப்ப என்ன 480 தான் எல். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து சம்ம கண்டுபிடிக்கணும். என்ன நம்மளுக்கு ஏ இருக்கு, எல் இருக்கு, ஆனா என்ன வந்து என்ன அப்படின்னா எவ்வளவு டேர்ம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இங்க 6 இருந்து ஆரம்பிக்குது. இப்ப 1ல இருந்து 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது வந்து 180 சொன்னா என்ன மொத்தம் 180 டேர்ம் வருதுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல 6ல ஆரம்பிக்குது, 12 போது 18, இந்த மாதிரி எத்தனை டேர்ம் வருது மொத்த டேர்ம் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப மொத்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அதுக்கு என்ன
n is equal to L minus A by T plus வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ L வந்து லாஸ்ட் டேர்ம், A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், D மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது காமன் டிஃபரன்ஸ் என்ன, T2 மைனஸ் வந்து T1 ஈக்குவலன்ட் வந்து T3 மைனஸ் வந்து T2. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாலும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏதோ நம்ம இந்த T2 மைனஸ் T1 இதை எடுக்கலாம், இல்லை T3 மைனஸ் வந்து T2 இதை வந்து எடுக்கலாம். அப்போ என்ன இதில் முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், என்ன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த என்னோட வேல்யூ இங்கே போட்டு அதோட வந்து சம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த லாஸ்ட் வந்து வேல்யூ கொடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணோம். இப்போ இதே இது வந்து 6, 12, 18 டாட் டாட் என்னன்னா ஒரு 12th டேர்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி என்ன 12வது டேர்ம் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா சம் வந்து கேட்கறான்னு வச்சுக்கலாம். இந்த 6 + 12 18 இந்த மாதிரி வந்துன்னா ஒவ்வொன்றையும் நீங்க கூட்டி சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து தெரியும். நம்ம சம் ஃபார்முலா என்ன, Sn = n/2 A plus வந்து எல்லாம் A வந்து தெரியும் 6, L லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு தெரியாது. இந்த இடத்துல லாஸ்ட் டேர்ம் மீன்ஸ் என்ன, இந்த 12 தான் வந்து லாஸ்ட் டேர்ம். அப்ப 12 வந்து தெரியாது. அப்ப என்ன இந்த இடத்துல நான் L கண்டுபிடிக்கணும். L கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. L = என்னன்னா A plus n-1 D அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல 12வது டேர்ம் சொல்றாங்க, வேல்யூ கொடுக்கல. அப்ப என்னன்னா லாஸ்ட் டேர்ம், இந்த இதுல அவங்க 12வது டேர்ம் கொஸ்டின் எது கேட்கறாங்களோ அதுதான் லாஸ்ட் டேர்மா எடுக்கணும். இதுல 12வது டேர்ம் தான் கேட்கும்போது அப்ப 12வது டேர்ம்ல வேல்யூ வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த வேல்யூ எனக்கு தெரியாதனால அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் எல் அப்படின்னு வைப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா முதல்ல ஒரு கொஸ்டினை கேட்டா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ்னா இல்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ்னா ஃபாலோ பண்ணதான்னு கேட்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சம் ரிலேட்டடா கேட்பாங்க, இதுக்கான ஃபார்முலா செகண்ட். தேர்டு சம்ல வந்து அந்த நம்பர் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இது தேர்டு. அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இது வந்து ஃபோர்த்து. லாஸ்ட் ஒரு ஃபார்முலா என்னன்னா அதை நம்ம ஃபிஃப்த் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன ஃபிஃப்த் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குல்ல, இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு வந்து நிறைய இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது தெரிஞ்சு டைரக்டா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்ப நம்ம அந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன, எல்லாம் இது வந்து டேர்ம் கண்டுபிடிக்காதானே இதை Tn அப்படின்னு வச்சுக்கலாம். L is equal to A plus வந்து n-1D. அதாவது அந்த லாஸ்ட் டேர்ம் அதுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் டேர்ம் வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்ப என்ன அது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான், அதை நான் Tn அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த n மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். நம்பர் ஆஃப் டேர்ம்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் போறேன், n is equal to 1 போறேன். அப்ப n is equal to 1 போட்டா என்ன, T1 is equal to இந்த A அப்படியே தான் இருக்கும். இந்த n-ல வந்து என்ன 1 போடுவோம். அப்போ 1 மைனஸ் 1 போடுவோம், என்ன வரும் 0 ஆயிரும். அப்ப 0 ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 0 ஆகும். 0 × T வந்து 0 தான். அப்ப என்னதான் நம்மளுக்கு வரணும், வெறும் A மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன, அதே மாதிரி n is equal to வந்து நான் 2 போறேன். 2 போடும்போது என்ன T2 இருக்குமா, A இருக்கும் பிளஸ் n-ல வந்து 2 போடும், அப்போ 1 வரும். அப்போ 1T அப்படின்னு வரும். அடுத்து n is equal to வந்து 3 போறேன், இங்க T3 இருக்குமா, A இருக்கும், அப்படியே தான் இருக்கும். n-ல வந்து 3 போட்டா என்ன 2Dன்னு வரும். இங்க ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது, நல்லா கவனிங்க. அதாவது முதல் வந்து A மட்டும் தான் இருக்கு, அடுத்து A plus T இருக்கு, அடுத்து A plus 2D இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ஏபியோட அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து A இருக்கும், அடுத்து A plus வந்து T இருக்கும், அடுத்து A plus வந்து 2D இருக்கும், அடுத்து A plus வந்து 3D இருக்கும். இதே பொறுத்தனா இப்ப 3 அப்படின்னு வந்தாவே 2Dன்னு வருது. இப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா செவன்த் டேர்ம் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப T7 = A plus வந்து 60 அப்படின்னு எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கறனால ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்க. இது வந்து என்னன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் ஜியோமெட்ரிக்கும் ஃபார்முலா பிளஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். இது நம்ம டீட்டெயிலா பார்த்ததுக்கு அப்புறம் அதை வந்து பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ கம்ப்ளீட்டா என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்னன்னா ஒரு கொஸ்டினை கேட்டேனே அது வந்து என்ன ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதுன்னு பாக்குறதுக்கு காமன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். காமன் டிஃபரன்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல் டிக்கு. அடுத்து என்ன சம் என்ன கேள்வி கேட்கறான்னு பார்க்கணும். சம் கேட்கறாங்களா அதுக்கு வந்து ஃபார்முலா n/2 A plus L. A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், L வந்து லாஸ்ட் டேர்ம். நல்லா வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ, L வந்து லாஸ்ட் டேர்மோட வேல்யூ. எதுக்குன்னா சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல ஏனா வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா டேர்மோட இதுவா, இல்ல எல்னா வந்து லாஸ்ட் டேர்மா, இல்ல லாஸ்ட் டேர்மோட நம்பர், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க என்ன இருக்குல்ல அதுக்காக. அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க என்ன n = L minus A/T plus 1 வரும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் இல்ல nth டேர்ம் கண்டுபிடிக்க வந்து என்ன A plus n-1 வந்து T வரும். அடுத்து இந்த ஒரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பெருசா வந்து யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். இப்படி ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்குன்னு. அதாவது சம்மு கண்டுபிடிக்க வந்து 2 ஃபார்முலா வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா தான் வந்து மேஜரா யூஸ் பண்றது. இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணிருப்பாங்க, என்ன ஃபார்முலா Sn = n/2 A plus வந்து L அப்படின்னு இருக்கா. இங்க இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா என்ன L =
ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி இருக்கா? இந்த எல்லை கொண்டு போய் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடு வச்சுக்கணும், அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப எஸ்என் அப்படின்னு தான் இருக்கும், n/2 அப்படிதான் இருக்கும். ஏ பிளஸ் எல்லில் வந்து நம்ம அந்த ஏ போடுவோம், ஏ பிளஸ் வந்து n மைனஸ் ஒன் டி அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஏ இங்க பிளஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? n/2 2a பிளஸ் n மைனஸ் ஒன் டி அப்படின்னு வரும். ஸோ இது என்னன்னா இன்னொரு ஃபார்முலா மாதிரி, அதாவது சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இது. இது நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணணும். அடுத்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஏ இருக்கும், ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டூ டி, ஏ பிளஸ் த்ரீ, இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இது என்னன்னா அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷனோட ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் தான் வந்துன்னா இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதுக்குள்ளதான் வந்து கொஸ்டினே வந்து கேட்பாங்க. என்னன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்றது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏ கிவன் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன் 5 பிளஸ் 10 பிளஸ் 13 பிளஸ் பிளஸ் வந்து 95 இருக்குல்ல. ஒரு சீரீஸை வந்து கொடுத்துட்டு அதோட வந்து கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவே என்ன, முதல் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்ப்போம்ல, இதை பார்க்க தேவையில்ல. அவங்க டைரக்டாவே வந்து சொல்லிட்டாங்க ஏபி கூட்டுத்தொடர் அப்படின்னு. இது ஈவன் பார்த்தோன்னே தெரியும், 5 பிளஸ் வந்து 5 ஆடாது, அடுத்து வந்து 5 ஆடாது, அடுத்து வந்து 5 ஆடாது, இந்த மாதிரி போயிட்டே இருந்தா என்ன, இதை வந்து நான் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோமா. சரி, நம்மளுக்கு சம்மு கேட்டதுனால என்ன, சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். n/2 a பிளஸ் எல் அப்படின்னு சொல்லுவோமா. நம்மளுக்கு என்ன ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ 5 இருக்கு, ரைட்டு. அடுத்து வந்து எல்னா லாஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து இருக்கு 95. அடுத்து என் வந்து மொத்த டேர்ம், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம். 5 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், 10 வந்து செகண்ட் டேர்ம், 15 தேர்ட் டேர்ம், இந்த மாதிரி 95 வரைக்கும் இருக்குல்ல. இதுல உள்ள ஒவ்வொரு டேர்மும் வந்து 10, 15, 25 இதை வந்து நம்ம கூட்டிக்கிடலாம். பட் இதே வந்து பெரிய நம்பரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கூட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது ஒண்ணு ஒண்ணா எடுத்து கூட்டுறதுக்கு. அப்ப என்ன, அதுக்கு ஃபார்முலாவே நம்ம பார்த்திருக்கோம், n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் வந்து 1 அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப என்ன, எல் வந்து லாஸ்ட் 95, ஏ வந்து 5 டிவைட் பை டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ, டி மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் சொல்லுவோம், T2 மைனஸ் வந்து T1. இதை பார்த்தோன்னே சொல்லுவோம் 5 5 தான் கூடுது. அப்ப என்ன, அப்ப டிஃபரன்ஸ் வந்து 5ன்னு வருமா, பிளஸ் வந்து 1 இருக்கு. அப்ப என்ன 90 டிவைட் பை 5 பிளஸ் வந்து 1 வரும். இந்த 5ஆல அடிச்சோம்னா 18ன்னு வரும். அப்ப என்ன வந்து 19. நம்மளுக்கு சம்மு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என்னோடது வந்து 19 டிவைட் பை 2, ஏ வந்து 5, அதே மாதிரி எல் வந்து 95. அப்ப என்ன வரும், ஸோ 19 இருக்கும், கீழே வந்து 2 இருக்கும், மேல வந்து 100 இருக்கும். அடிச்சோம்னா 50. 19 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 20 இன்ட்டு 5 போட்டா 100 வரும். இங்க 19 இன்ட்டு 5 என்ன 95. அப்ப 95 அங்கிட்டு ஒரு 0 இருக்கு. அப்ப 950 தான் என்ன சம்மு. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 950, ஆன்சர் 7 இருக்கு. தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சம்மு இந்த எண்ணு இது ரெண்டையும் தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். இதுல பாருங்களேன், 5 பிளஸ் 11 பிளஸ் 17 டாட்டான்னு கொடுத்து the sum of first 20 term அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், 5 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த மாதிரி என்ன 20th வந்துன்னா, ஸோ 20th டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 20th டேர்ம் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 20th டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த 5ல இருந்து எல்லாத்தையும் கூட்டி வந்து அது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு சம்மு தான் வந்து கேட்டிருக்காங்க. சம்முக்கான ஃபார்முலா என்ன, n/2 a பிளஸ் எல். இல்ல என்ன, ஏயோட வேல்யூ வந்து இருக்கு, ஸோ ஏ வந்து 5 இருக்கு, எல் வந்து என்னன்னா லாஸ்ட் டேர்ம் அது வந்து தெரியாது, அது கண்டுபிடிக்கணும். பிளஸ் வந்து என்ன வந்து தெரியும், என்ன வந்து அவங்க என்ன சொல்றாங்க 20 டேர்ம் வரைக்கும் வந்து நீங்க பார்த்தா போதும். 20 டேர்ம் வரைக்கும் வந்து என்னன்னா சம் கூட்டு சொல்றாங்க. அப்ப என்ன 5ல இருந்து வந்து ஏதோ ஒரு 20 டேர்ம் வரைக்கும் இருக்கு. அப்ப மொத்த டேர்ம் என்ன 20 தானே இருக்க போகுது. நம்பர் ஆஃப் டேர்ம் தான் வந்து என்ன, அப்ப 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன நம்மளுக்கு வந்து எல் கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி அப்படின்னு வருமா. ஏ எடுது 5, என்னோடது வந்து 20. ஸோ அப்ப என்ன டைரக்டா 19 போட்டுக்கிறேன். அண்ட் டியோடது என்ன இங்க பாருங்களேன், அதாவது டியோடதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். டி ஈக்குவல் டு T2 மைனஸ் வந்து T1. அப்ப T2 ஓடது என்ன 11 மைனஸ் வந்து 5, 11ல 5 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 வரும். இதே தான், அதாவது 5ல இருந்து 6 வந்து கூடுது, அடுத்து வந்து ஒரு 6 கூடுது, இந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். அப்படி இருக்கனால தான் என்னன்னா இது வந்து அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன். அப்ப என்னன்னா டி ஈக்குவல் டு 6. இப்ப 19 6ஆல மல்டிப்ளை பண்ணா 114 அப்படின்னு வரும். 5 பிளஸ் 114 எவ்வளவு வரும், 119. இப்போ என்னன்னா எல் வந்து கண்டுபிடிச்சோம். நம்ம ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண வேணும். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் வந்து என்னன்னா 20 பை வந்து 2 இருக்கும், ஏயோட வேல்யூ வந்து 5 இருக்கும், எல் வந்து 119. அப்ப என்ன 119 தான் அந்த 20வது டேர்ம்ல இருக்கிற வேல்யூ. இப்ப 2ஆல அடிச்சோம் அப்படின்னா இங்க 10ன்னு வருமா, 110. 10 இன்ட்டு 119 நம்ம 5ஆல இதுனா 124ன்னு வரும், 120னா 1240 வரும். இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பில இருக்கு. சிம்பிள் தான், இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரி, அடுத்து பாருங்களேன். இந்த கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் ஏபி 38, 35, 32, 2. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறு வரிசையானது 5, 11.
இதுக்கு முன்னாடி பாருங்க இதெல்லாம் வந்து 5 10 ஏறு வரிசையா இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா இறங்கு வரிசையா இருக்கு. அப்ப இறங்கு வரிசையில இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மாத்தணும்னா டெஃபினட்டா கிடையாது. அதே தான் பண்ணும்போது அந்த மைனஸ் வேல்யூ எல்லாம் கரெக்டா பண்ணணும். இந்த இடத்துல சம் தான் கேட்டுக்கோங்க. அப்ப எஸ்என் ஈக்குவல் டு என்ன n/2 a பிளஸ் எல். இந்த ஃபார்முலால வேறுபாடு இல்லை. இப்ப சம்மு வந்து கேட்குறாங்க 2 வரைக்கும் போதாம். இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து சொல்லிட்டாங்க 38ன்னு. அடுத்து என்ன எல் வந்து லாஸ்ட் டேர்ம். இந்த இடத்துல லாஸ்ட் டேர்ம் என்ன 2 வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப எல் தான் வந்து லாஸ்ட் டேர்ம். நம்மளுக்கு வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க 38ல இருந்து ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா 2 வரைக்கும் போகலாம். மொத்த டேர்ம் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த மாதிரி வந்து எவ்வளவு டேர்ம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏவை வந்து டி பிளஸ் 1 இருக்கும். இந்த இடத்துல எல் வந்து 2, ஏ வந்து என்னன்னா 38. டிஃபரன்ஸ் இந்த இடத்துல முக்கியமானது நீங்க நோட் பண்ணணும். டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? நம்ம எர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனாவே T2 மைனஸ் T1 அப்படின்னு பார்ப்போம். T2 மைனஸ் T1 இல்ல T3 மைனஸ் வந்து T2 அப்படின்னு பார்க்கலாம். இங்க T2 என்ன 35 D1, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 38, 35ல இருந்து 38 போச்சுன்னா -3. இந்த மைனஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைனஸை வந்து நம்ம எடுக்காம விட்டோம் அப்படின்னா டோட்டலா மாறும். அதுக்காக தான் சொல்லணும். எனக்கு கீழே வந்து -3 பிளஸ் வந்து 1. 38ல 2னா 36 டிவைட் பை -3 பிளஸ் 1. இந்த மைனஸ் அடியாயிரும். அடிச்சோம் அப்படின்னா 12. அப்ப என்ன 13ன்னு வரும். அப்ப என்னோட வேல்யூ வந்து 13. இப்போ ஃபார்முலா எஸ்என் நம்மளுக்கு வந்து சம்பளம் கேட்டுக்கோங்க. என்ன வந்து 13 டிவைட் பை வந்து 2வா. ஏ வந்து என்ன ஏ வந்துன்னா 38, எல் வந்து 2, அப்ப 40ன்னு வரும். 13 கீழே 2 இருக்கு இன்ட்டு வந்து 40 இருக்கு. சரி 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 20ன்னு வரும். 13 இன்ட்டு 6 போட்டோம்னா 6 இங்க 2, அப்ப 260 வரும். ஆன்சர் வந்து கீழே இருக்கு. தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்ம இறங்கு வரிசையில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். மைனஸ்னா கரெக்டா மைனஸ் எடுத்து போடும்போது என்ன நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரும். இல்ல சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே என்ன டோட்டலா மாத்திரும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க 3 8 13 டாட்டான்னு கொடுத்துட்டு கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 11 உறுப்பா என்ன அந்த டேர்ம், அதாவது 3 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த மாதிரி என்னன்னா 11வது டேர்ம் வரைக்கும் வந்து எடுத்துட்டு அதுல ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து கூட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சம் தான் கேட்டுக்கோங்க. அப்ப எஸ்என் ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல் தான். நம்மளுக்கு வந்து என்ன ஏ வந்து இருக்கு 3, எல் வந்து லாஸ்ட் டேர்ம். அந்த லாஸ்ட் மீன்ஸ் அந்த 11 டேர்ம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லுக்கான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு a பிளஸ் n-1 டியா. டி என்ன டி மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ். T2 மைனஸ் வந்து T1. T2 என்ன 8, 8ல வந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 5ன்னு வரும். அப்ப என்ன இந்த இடத்துல ஏ வந்து 3 பிளஸ் என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம். இந்த நம்பர் ஆஃப் டேர்ம் இங்க கொடுத்துட்டாங்க 11வது டேர்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3னா 11வது டேர்ம். அப்ப மொத்த டேர்ம் வந்து 11 டேர்ம் தான் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்ப என்ன என்ன வந்து 11, 11ல 1 கழிச்சோம் அப்படின்னா 10, 10 இன்டு டியோட வேல்யூ வந்து 5. அப்ப என்ன 50ன்னு வருமா. ஸோ இங்க வந்து 50 பிளஸ் வந்து 3, அப்ப 53 அப்படின்னு வரும். எல் வந்து 53. இப்ப நான் டைரக்டா வந்து சம்ம கண்டுபிடிச்சலாம். எஸ்என் ஈக்குவல் டு என்ன வந்து 53 இல்ல 2 இருக்கட்டும். ஏ வந்து 3, எல் வந்து என்னன்னா இதப்பதான் கண்டுபிடிச்சோம் 53 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன இந்த இடத்துல 53 கீழே 2, 53 பிளஸ் 3 56. சரிங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது இங்க இடத்துல என்ன தானே எடுக்கணும். என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 11. மொத்த டேர்ம் வந்து 11. அதுதான் என்ன. இந்த இடத்துல வந்து 11ன்னு வரும். இதை வந்து 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 மிச்சம் 1 வரும். எண்ணி 2 16. இப்ப என்ன 11 இன்ட்டு 28 வரும். 11 நம்ம 28ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 308 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 308 சில இருக்கு. சரி அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என் இந்த கிவன் சீரிஸ். ஸோ டேட்டா என்ன தான் வந்து கேட்டிருக்காங்க. என்னுக்கான ஃபார்முலா என்ன எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் வந்து 1. எத்தனை டேர்ம் மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கான ஃபார்முலா. நம்மளுக்கு ஏ வந்து தெரியும். ஏனா என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏழு அப்படின்னு இருக்கு. அடுத்தன எல் வந்து லாஸ்ட் டேர்ம் 205 கொடுத்துருக்காங்க. இப்போ 205 டிஃப்ரென்ஸ்னா என்ன T2 மைனஸ் வந்து T1. T2 வந்து 13, 13ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 3 இங்கிட்ட ஒரு 3, அப்ப 6 இருக்கு. அப்ப என்ன டைரக்டா போட வேண்டியதுதான். நம்மளுக்கு எல் வந்து 205, ஏ வந்து 7, கீழே டிஃபரன்ஸ் 6 பிளஸ் வந்து 1. 205ல 7 கழிச்சுனா 198 வருமா. கீழே வந்து 6 வரும் பிளஸ் வந்து 1. இது 6ஆல அடிச்சோம்னா 3018 மிச்சம் 1 வரும். அகைன் வந்து 3018 33 பிளஸ் 1 34ன்னு வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி 34. சரி அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் த 21st டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். 100 95 90 85 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட்,
இது வந்து தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி என்ன 21 ஸோ 21st டேர்ம் வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 21வது டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 21 டேர்ம், நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். டோட்டல் டேர்ம் நம்பர் ஆஃப் டேர்ம் அவங்க கேட்ட வரைக்கும் என்ன 21 டேர்ம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எண் வந்து என்ன 21. ஆனா இவன் கேட்டது வந்து எள்ளு தான். இந்த இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த இடத்துல இதுதான் வந்து எள்ளு. எல்னா லாஸ்ட் டேர்ம். இந்த கொடுத்த கேள்வியில கொடுத்ததுல வந்து அவங்க லாஸ்ட் டேர்மா சொல்றது வந்துன்னா இந்த 21st டேர்ம். நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தான் வேணும். எள்ளு தான் வேணும். என்ன ஃபார்முலா இருக்கு, ஏ பிளஸ் வந்து n-1 டி அப்படின்னு வருமா. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 100 பிளஸ் வந்து என்ன வந்து 21, அப்ப 20 அப்படின்னு வரும். டியோடது என்ன டிஃபரன்ஸ், இந்த இடத்துல வந்து 95. அப்ப என்ன டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், T2 மைனஸ் வந்து T1. T2 என்ன 95 மைனஸ் T1 வந்து 100. இப்ப 95ல வந்து 100 கழிச்சா -5 வரும். இந்த மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். -5 வரும். இப்ப என்ன 100 இருக்கு, இந்த இடத்துல 20 × 5 போட்டா 100 தான், -100 வரும். 100க்கு 100 வந்துன்னா கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரும். ஆன்சர் என்னன்னா 0 தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்னன்னா இந்த மாதிரி போடாம என்னன்னா 95ல இருந்து 100, அப்ப வெறும் 5ன்னு சொல்லிட்டு இந்த 5 எடுத்துன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், பிளஸ் ஆகும். பிளஸ்ன்னு போட்டீங்கன்னா 200 அப்படின்னு வந்துடும். 200 வந்து ஆப்ஷனே கிடையாது. இதான் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்றது. இதை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. அடுத்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 12 மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன ஃபர்ஸ்ட் 12 மல்டிபிள் ஆஃப், தமிழ்ல பாருங்க, 4ன் முதல் 12 மடங்குகளின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்றாங்க. அதாவது 4வது வாய்ப்பாடு தான். ஸோ 1 இன்ட்டு வந்து 4 போட்டா 4 வருமாம். அதே மாதிரி வந்து 2 இன்ட்டு 4 போடுமா 8 வருமாம். அதே மாதிரி 3 இன்ட்டு வந்து 4 போடுமா 12 வருமா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா 12வது வரைக்கும், ஸோ 12 இன்ட்டு 4 எவ்வளோ வரும், 48ன்னு வரும். இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொன்றையும் இது பண்ணி 12 வரைக்கும் வந்து நீங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் இந்த 4, 8, 12 இது எல்லாத்தையும் என்ன கூட்டி எவ்வளோ வந்துன்னா வேல்யூ வரும் அதை வந்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன 4, 8, 12 டாட் 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 எது வரைக்கும் போனா 48 வரைக்கும் போகும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், நம்ம வந்து இந்த ஏபி, ஏன்னா இந்த ஏபி தான் ஃபாலோ ஆகுதுல, பிளஸ் வந்து 4 ஆகுது, அடுத்து வந்து 4 ஆகுது. இப்போ என்ன கரெக்டா T2 மைனஸ் வந்து T1. 8ல இருந்து 4 கழிச்சா என்ன வரும் 4 வரும். அதே T3 12ல இருந்து 8 கழிச்சா என்ன 4 தான் வரும். அப்ப கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஏன்னா இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணுது. அப்ப அதுக்கான நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், சம்முக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சம் என்ன n/2 a பிளஸ் எல். ஏ ஓடது என்ன, ஸோ ஏ வந்து 4 ஃபர்ஸ்ட் டேர்ம், எல் வந்து லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் வந்து 48, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து என்ன நம்மளுக்கு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க, மொத்தம் வந்து 12 டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன அப்படின்னா 12 வரைக்கும். அப்ப மொத்த டேர்ம் என்னன்னா 12 டேர்ம் இருக்கு. இப்படி பண்ணலாம். இல்லை நீங்க ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா இருக்கு, அதை அப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். இதுக்கு தேவையில்லாம கண்டுபிடிச்சிட்டு இதுல இருக்கும்போது டேரக்டா எடுத்துலாம். n வந்து 12ஆம். அப்ப என்ன 12 வரும்போது 12/2 வரும். ஏ வந்து 4, எல் வந்து 48. ரெண்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 6 வரும். 6 இன்ட்டு 48 பிளஸ் 4 வந்து 52. இந்த ஏபி ஜிபியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மல்டிப்ளை பண்றது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா வரும். 6 இன்ட்டு 52, 6 நம்ம 52ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 312 அப்படின்னு வரும். அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 312, ஆப்ஷன் பி. உங்களுக்கு டவுட் இல்லை எதுக்கு நான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்களேன், ஒவ்வொரு விதமா வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னன்னா இப்போ சம் ஆஃப் 12 மல்டிபிள் அப்படின்னு சொல்லும்போது என்னடா கேட்டு வச்சிருக்காங்க அப்படிமா இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொன்னோம்னா ஈஸியா வந்து என்னன்னா நம்ம வந்து தெரிஞ்ச ஃபார்முலா, அந்த அர்த்தமெட்டிக் ப்ரொவிஷனல் ஃபார்முலா போட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா a sum of all even integer from 2ல இருந்து என்னன்னா 281 வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வந்து சம் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அது ஈவனான இண்டிஜர். 2 வந்து டெஃபினட்டா ஈவன் இண்டிஜர். அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 8 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். எது வரைக்கும் 281 ஈவன் கிடையாது, ஆடு. அப்ப ஈவன் மட்டும் என்ன 280 வரைக்கும் வரும். இது எல்லாத்தையுமே எடுத்து இதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன இங்க 2, இங்க வந்து +2 ஆகுது. அதே மாதிரி இங்க வந்து +2 ஆகுது, இங்க +2. இந்த மாதிரி போனவே என்ன ஈவன் நம்ம அந்த டிஃபரன்ஸ் கூட பார்க்கலாம். T2 மைனஸ் வந்து T1. T2 என்ன 4, 4ல இருந்து 2 கழிச்சா 2 வரும். அதே இது T3 6, 6ல இருந்து 4 கழிச்சா 2 தான் வரும். ஸோ அப்ப கரெக்டா இருக்கு. சேமா இருந்தா என்ன இது வந்து ஃபாலோ ஆகுது, ஏபிஏ ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஏபி ஃபாலோ ஆகுதுன்னா அதுக்கான சம்னா என்ன n/2 a பிளஸ் வந்து எல் அப்படின்னு போடுவோமா. ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, எல் வந்து லாஸ்ட் டேர்ம் 280. என்ன வந்து என்ன நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம், டோட்டல் டேர்ம் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ டோட்டல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வேணா என்ன பண்ணுவேன், எல் மைனஸ் ஏவை வந்து டி பிளஸ் 1 அப்படின்னு போடுவேன். ஸோ எல் வந்து 280, ஏ வந்து 2, டி டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 2. ஸோ 2 பிளஸ் வந்து 1. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 278/2 பிளஸ் வந்து 1 இருக்கும். இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 1 2 2, இங்க 2 6, மிச்சம் 1 வரும். 18, 9 2 18 எவ்வளவு வரும் 140 வரும். ஏன்னா இங்க பிளஸ் வந்து 1 இருக்கு.
அப்ப எண் வந்து 140 என்ன டைரக்டா வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். 140 டிவைடட் பை 2 ஏ வந்து என்ன ஏயோட வேல்யூ வந்து 2 பிளஸ் எல்லோட வேல்யூ வந்து 280. இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 2 14 அப்ப 70ன்னு வரும். அப்ப 70 200 என்னன்னா 82. இது பார்த்தீங்களா மல்டிப்ளை பண்றதா பெருசா இருக்கும். 70 இன்ட்டு 282 மல்டிப்ளை பண்ணா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். இது மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க 19,740 வரும். இது மல்டிப்ளை பண்றதா அவ்வளவு சீக்கிரம் பண்ணும்போது நம்ம டைமும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 19,740 ஆன்சர் வந்து டீல இருக்கு. அடுத்து போயிடலாம். அடுத்து இதோட என்னன்னா இந்த டைப் ஒன் வந்து முடிஞ்சது. டைப் ஒன் வந்து என்ன பார்த்திருக்கோம், என்னன்னா ஃபார்முலா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அத்மெட்டிக் ரிலேட்டடான ஃபார்முலா பார்த்தோம். அதுல வந்து பேசிக்கா சம் ஆஃப் வந்து கேட்பாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல வந்து டேர்ம் வந்து கேட்பாங்க. ஸோ 12th டேர்ம் 17th டேர்ம்ஸ் இந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்றது, அதே மாதிரி அந்த சம்மையை கொஞ்சம் வந்து கிளிக் பண்ணி கேட்டா அதெல்லாம் எப்படி கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தோம்ல. இதுக்கப்புறம் இந்த டைப் டூல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். பட் இது கொஞ்சம் வந்து என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸான வந்துன்னா கான்செப்ட் மாதிரி இருக்கும். அது என்ன அட்வான்ஸ் கான்செப்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1 by 1 புரியும். இல்ல பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் எ கிவன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் 6 + 12 + 18 டாட் 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 எவ்வளோ 480 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சம்மு தான் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன நார்மலாவே வந்து நம்மளுக்கு என்ன முடியும் 6 12 போயிடுச்சுனாவே 6 + 6 ஆகுது, அப்புறம் + 6 ஆகுது. அப்ப 6 + 6 இந்த மாதிரி ஆடேட்டட் தான். இது வந்து அர்த்தமெட்டிக் ஈவன் அவங்க கொடுத்துட்டாங்க, இது தேவையில்லை. அப்படி இருந்தாலும் சும்மா சொல்றேன், கொடுக்கலன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காக சொல்றேன். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தெரிஞ்சிச்சு. சம் குவான்டிட்டி ஃபார்முலான SN = n/2 a + l அப்படின்னு போடுவோமா. இப்போ a வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருக்கு, l வந்து என்ன 480 இருக்கு, n வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேர்ம் வந்துன்னா கொடுக்கல, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன n கண்டுபிடிக்க ஃபார்முலா n = l - a/d பிளஸ் வந்து 1 போடுவோம். இப்போ l வந்து என்ன அப்படின்னா 480, a வந்து 6, d டிஃபரன்ஸ் வந்து 6 தான், அதாவது பிளஸ் வந்து 1. இப்போ 480ல 6 கழிச்சா 474, கீழே வந்து 6 இருக்கும், பிளஸ் வந்து 1 இருக்கா. இது 6ஆல அடிச்சோம் அப்படின்னா 6 36, 7 42, என்னார 48 போயிடும். அப்ப 7 42, மிச்சம் 5 இருக்கும் 54, அப்போ 9 அப்படின்னு வருமா. இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 80 வருது. இப்போ என்னோட வேல்யூ வந்து 80. இதை வச்சு என்ன இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். என்ன வந்து 80/2 இருக்கும். ஏயோடது என்ன ஏ வந்து 6, எல் வந்து 480. 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 40ன்னு வரும். 40 இன்ட்டு என்ன 486. இது வந்து ஜஸ்ட் நீங்க ரொம்ப பண்ண 40 × 486. இது நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது வந்து நம்ம பார்த்த இப்போ வரைக்கும் பார்த்த வந்து மெத்தட், அதாவது நமக்கு டைரக்டா ஏபியோட ஃபார்முலாவை வந்து வச்சு சால்வ் பண்றது. பட் இது இல்லாம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க 6 12 18 அப்படின்னு போகுதுல, அதாவது 6 + 12 + 18 + இந்த மாதிரி போகுது. இது வரைக்கும் 480 வரைக்கும் போகுதுல. இப்ப நான் என்ன பண்றேன்னா 6 வந்து காமனா வெளியே எடுத்துறேன். 6 நான் வெளியே எடுத்துறேன், 1 வரும். இந்த இடத்துல என்ன இருக்கும் 2 வரும். இந்த இடத்துல என்ன இருக்கும் 3 வரும். அதாவது 6ஆல அடிச்சுட்டே வர வேண்டியதான். இதே நம்ம அடிச்சுட்டே வந்தோம்னா 480 நம்ம 6ஆல அடிச்சுனா எவ்வளவு வரும் 80 அப்படின்னு வருமா. எதுக்காக இந்த மாதிரி மாத்துறோம்னா இப்போ 1 + 2 + 3 + டாட் 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 80னா இந்த மாதிரி இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1ல இருந்து அப்படியே வந்து கூட்டிட்டே போச்சுன்னா இது என்ன நேச்சுரல் நம்பர். அப்ப சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு வந்து ஃபார்முலா இருக்குமா. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர், அது என்ன சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் n × n + 1 வந்து 2 அப்படின்னு வரும்ல. அதை வழி அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல 6 இருக்கட்டும், இந்த இடத்துல 6 இருக்கட்டும். அதோட என்ன n × n + 1/2. ஸோ n × n + 1/2. இந்த இடத்துல n மீன்ஸ் என்ன நம்பர் ஆஃப் டேர்ம். இந்த இடத்துல எத்தனை டேர்ம் வரைக்கும் இருக்கு 80 வரைக்கும். ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டா என்ன 80 வரைக்கும் தான் இருக்க போகுது. அப்ப என்ன போடும் அப்படின்னா இது வந்து எப்படி இல்லைன்னா 6 × n வந்து 80 இன்ட்டு வந்து 81 / 2 அப்படின்னு போடுவோமா. இது 2ஆல அடிச்சோன்னா 40 அப்படின்னு வருமா. என்ன மீனிங்னா இந்த 40 இருக்கட்டும், இந்த 6 × இந்த 81 இருக்கு பார்த்தீங்கன்னா 6 × 81 × 40. ஸோ எதுக்காக இந்த மாதிரி நான் மாத்துறேன் அப்படின்னா, அதாவது 6 × 81 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 81 6ஆல போட்டா 486 வரும் இன்ட்டு 40. இங்க பாருங்களேன், இங்கேயும் அதே தானே வந்துச்சு 40 × 486, அதே தான் இங்கேயும் வருது. இப்போ என்ன மீனிங் அப்படின்னு சொல்ல வரணும், எய்தர் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த 6 + 12 + 18 இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி 1ஆல நம்மளால எடுக்க முடிச்சிடும். இந்த மாதிரி 1 2 3 இந்த 1 ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ஏன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் வந்து என்ன அப்படின்னா இந்த n மீன்ஸ் என்னன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல 1ல இருந்து வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மாத்தி கூட என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் வந்து என்ன ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா முதல்ல நம்ம இந்த கொஸ்டினை வந்து கண்டுபிடிக்கணும். அது கரெக்டான இந்த பேட்டர்ன்ல வருதா, அந்த 1+2+ இந்த பேட்டர்ன்ல வருதா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதே இது வந்து 12 + வந்து 15 + வந்துன்னா 18 இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். டாட்டாடான்னு போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வெளியே வந்து எடுக்க முடியாது. வெளியே எடுத்து வந்து நம்மளால என்னன்னா இந்த மாதிரி 1+2+3 கொண்டு வர முடியாது. இந்த இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம டேரக்டா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் சில கொஸ்டினுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாத்திக்கணும். ஸோ அதுக்காக சொல்றேன். டைம் வந்துன்னா சேவ் ஆகும். அதுக்காக தான். சரி, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்துருக்கோமா? அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் அதே ஏபின்னு சொல்லிட்டு 1+2+3 இதெல்லாம் வந்து என்ன? இது நம்ம வந்து ஃபார்முலா சம் n பிளஸ் என்ன சிக்கல் என்ன வரும்? n/2 a பிளஸ் வந்து l. சரி, இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணி வந்து சால்வ் பண்ணலாம். ஆர் இல்லையா 1+2+1ல வந்து இது பண்ணாவே என்ன? இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்தாவே என்ன? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். அதுக்கு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n+1/2 அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல n 50. அப்போ 50 இன்ட்டு 51/2 இது ரெண்டால அடிச்சோம் அப்படின்னா 25. அப்ப 25 இன்ட்டு 51 அதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர். எதுக்குன்னா சிம்பிளா வந்துச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படி பார்த்தா ஒரு 30 to 40 செகண்ட்குள்ள இந்த இதை வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பட் இதெல்லாம் என்ன நம்ம ஃபார்முலாவை எழுதணும். பிளஸ் வந்து என்ன கொடுக்கலன்னா இது என்ன கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ஏஎல் இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வரும். இந்த இடத்துல இருக்க இந்த 25 இன்ட்டு 51 இருக்குல்ல, இது எப்படி ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணலாம்? இப்போ 25 இன்ட்டு 50 இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 25 இன்ட்டு 5 125. அப்ப இந்த 0 வரும். 1250 வரும். அதோட சேர்த்து என்னன்னா இன்னொரு 25 நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப என்ன இங்க ஒரு 5 7 1 2 1275. ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இன்னும் நம்ம டஃப்பான கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகல, இனிமே தான் இருக்கு. ஜஸ்ட் ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் ஏபி 1+3+5 டாட் 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 25 வரைக்கும் சொல்றாங்களா? இப்ப நம்மளுக்கு 1+2+3 இந்த மாதிரி என்னன்னா கண்டினியூஸா 1+2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n+1 வந்து 2 அப்படின்னு ஃபார்முலா. இதே இது ஆடுல ஆரம்பிக்குது, அதாவது 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 1+3+5+ இந்த மாதிரி போச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது ஆட் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம n² அப்படின்னு சொல்லுவோம். RL என்ன ஃபார்முலானா l+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது n மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டம், எல்னா லாஸ்ட் டம், லாஸ்ட் டமோட நம்பர் அந்த வேல்யூ வச்சு என்னன்னா சால்வ் பண்றது. இது இந்த ஃபார்முலா, இது வந்து இந்த ஃபார்முலா. அது கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த கேள்வியில என்ன 1+3+5 சொல்லியிருக்காங்களா? இதுல வந்து என்னன்னா சம்ம வந்து கேட்டிருக்காங்க. சம்ம கண்டுபிடிக்க நமக்கு 2 வே இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனை வந்து ஈவன் இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் ஃபாலோ பண்ணுது. அவங்க கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்த்தாவே T2 - T1 போட்டாவே என்னன்னா 2 தான் வரும். இங்க இருந்து இதுவும் 2 தான். அப்ப கரெக்டா தான் இருக்கு. சம் ஃபார்முலா என்ன? Sn = n/2 a பிளஸ் வந்து l இருக்கா? நம்மளுக்கு என்ன ஏயோடது வந்து ஸோ ஏ வந்து என்ன? ஏ வந்து 1, எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ எல் வந்துன்னா லாஸ்ட். இப்போ 25 கொடுத்துட்டாங்க. என்ன தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்னக்கான ஃபார்முலா n = l - a வந்து t+1. எல் என்ன? ஸோ எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 25 அப்படியே போடலாம். 25 a வந்து 1 டி டிஃபரன்ஸ் வந்து 2 பிளஸ் வந்து 1. அப்போ என்ன வரும்? 24/2 பிளஸ் வந்து 1 இதை அடிச்சோம்னா 12. அப்ப என்ன 13 வருமா? இப்போ இந்த 13 கொண்டு போய் என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். n வந்து என்ன 13/2. a வந்து 1, l வந்து என்ன 25. அப்ப என்ன வரும்? 13/2 இடத்துல 26 வரும். 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 13 13 ஸ்கொயர் எவ்வளவு? 169. சி இந்த மாதிரி 169 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த மாதிரி பண்ணலாம். அதே இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 பிளஸ் வந்து இங்க பாருங்க 1+3+5 என்ன? ஆடு நம்பர்ல இருக்கு. ஆடு நம்பர்ல வந்து சம் ஆஃப் வந்து ஆடு நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா வந்து n² இல்ல l+1/2 வந்து ஹோல் ஸ்கொயரா. இப்போ நம்ம என்ன மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன n² எடுக்க முடியும். இந்த இடத்துல என்ன 1+3+5 டாட் 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 வந்து 25 வரைக்கும் போகுது. இது ஒன்று வந்து நம்ம கூட்டிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அதை விட ஈஸியானது என்னன்னா நம்மளுக்கு எல் லாஸ்ட் டேர்ம் வந்து தெரியும்ல. எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 25. அப்போ என்ன 25 + 1/2 என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும்? 26/2 ஹோல் ஸ்கொயர். ரெண்டால அடிச்சோம் அப்படின்னா 13. அப்ப 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. சிம்பிளா முடிச்சிச்சு பாத்தீங்களா? இதுல என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே இது நான் இந்த இதை வந்து டக்குன்னு வந்து என்னன்னா ஒரு 30-40 செகண்ட்லேயே முடிச்சிட மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு டைமிங் தான். டைம் எவ்வளவு தூரம் வந்து கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன அப்படின்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அட் எண்ட் வந்து நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றோம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றோம் இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா
the sum of the series 31 plus 33 கொடுத்துட்டு 53 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கூடுதல் கேட்டிருக்காங்க, சம்பளம் கேட்டிருக்காங்க. இதுவுமே என்னன்னா நார்மல். நமக்கு வந்து என்னன்னா இது வந்து ஏபிஎஃப் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். 31 plus 33 அதாவது என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போமா? T2 மைனஸ் வந்து T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் வந்து T2. T2 என்ன 33 31. இங்க என்ன 33 என்ன அடுத்து வந்து 35 இருக்கும். அப்ப 35 33 கரெக்டா தான் இருக்கு. இங்கே 2 தான் இருக்கு, இங்கே 2 தான் இருக்கு. அப்ப என்ன சேமா தான் இருக்கு. அப்ப இது ஏபியை ஃபாலோ ஆகுது. ஃபர்ஸ்ட் டிக் வந்து ஏபின்னு வந்து கரெக்ட் ஆச்சு. அப்ப ஏபின்னு தெரிஞ்சோன்னா என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன SN ஈக்குவல் டு N/2 A பிளஸ் வந்து L அப்படின்னு போடுமா? ஏ வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 31, L வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து 53, N வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன நம்பர் ஆஃப் டேர்ம் L மைனஸ் A/D பிளஸ் வந்து 1. L என்ன 53, A வந்து 31, D வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் 2 பிளஸ் வந்து 1. இப்போ 53 31 போச்சு அப்படின்னா 22 வருமா? 2 பிளஸ் 1 2ஆல் அடிச்சுன்னா 11. இப்போ என்ன வரும் 12 வரும். இப்போ என்னோட இது வந்துன்னா 12. இதை வச்சு என்ன ஃபார்முலா என்ன 12/2. இந்த ஃபார்முலால அப்படியே என்ன பண்றேன்னா அப்ளை பண்றேன். 12/2 A வந்து 31, L வந்து 53. இப்போ வரும் 2ஆல் அடிச்சோன்னா 6 வரும். ஸோ 6 இருக்கட்டும். 31 அப்போ இங்கே வரும் 4, இங்கே ஒரு 5 3 8 84. 84 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கட்டும். இது வந்து இருக்கா, இது வந்து ஒரு பேட்டர்ன்ல சால்வ் பண்றது. இப்போ இதே இது வேற எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன நார்மல் ஏபிஎஃப் ஃபாலோ பண்ணி வந்து அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்றது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபார்முலா தான். பட் வந்து அது ஈஸியா இருக்கும். இங்க 31ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. இப்போ இதே இது 1 பிளஸ் வந்து 3 பிளஸ் வந்து 5 பிளஸ் இப்படியே போகும்போது என்ன வரும் 31 வரும் பிளஸ் 33 வரும். அதே மாதிரி என்ன டாட்டா பிளஸ் வந்து 53 வரைக்கும் இருக்குமா? இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம்? டைரக்டா என்ன பண்ணிடலாம் n² ஃபார்முலா எடுப்போம். r வந்து L பிளஸ் 1/2. ஏன் அப்படின்னு பார்த்தா ஆட் நம்பருக்கான ஃபார்முலா. என்னன்னா நம்ம கொஸ்டின் வந்து 31ல இருந்து கொடுத்துட்டாங்க, 1ல இருந்து கொடுக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம 1ல இருந்து 53 வரைக்கும் உள்ள இந்த ஃபார்முலா வச்சு வந்து கண்டுபிடிச்சலாம். சிம்பிளா கண்டுபிடிச்சு என்ன பண்ணிக்கலாம்னா 1ல இருந்து 53 வரைக்கும் இருக்கா அதை மைனஸ் பண்ணலாம். அதாவது 1 பிளஸ் வந்து 2 பிளஸ் என்ன 53 வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 20 அதாவது 31க்கு முன்னாடி வந்து 29 இருக்குமா? அந்த 29 கழிச்சு விட்டலாம். 1 பிளஸ் வந்து 2 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் என்ன 29 வரைக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கழிச்சுட்டா மொத்தத்தையும் எடுத்து அதுல இருந்து 29 கழிச்சு விட்டா மிச்சம் இருக்கிறது வந்து 31 33 அந்த தானே கிடைக்கும். இப்போ என்னன்னா இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுது. 2 கிடையாது 3. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒற்றைப்படை ஆட் நம்பர்ல இருக்கு. சரி இப்போ என்ன L பிளஸ் 1/2 வந்து ஹோல் ஸ்கொயர்டு. லாஸ்ட் நம்பர் என்ன 53. அப்ப 54 வந்து 2 ஹோல் ஸ்கொயர்டு. இதுக்கும் வந்து என்ன L பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்டா. இங்க Lனா லாஸ்ட் டேர்மோட வேல்யூ 29. அப்ப 29 அப்ப மொத்தமா வந்துன்னா 30 போட்டுக்கிறேன். 30/2 ஹோல் ஸ்கொயர் வருமா? இதை அடிச்சுனா என்ன வரும்? 2ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 27 வரும். ஸோ இதை 2ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 15 வரும். ஃபைனலா என்ன 27 ஸ்கொயர்டு, இங்க வந்து 15 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ 27 நம்ம ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 729 வரும். 15 நம்ம ஸ்கொயர் போட்டோம்னா 225. ஸோ 225. 729ல 205 கழிச்சா 504 அப்படின்னு வரும். ஈவன் இங்க இந்த 84 நீங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 84 6 இருக்கு, 4 வந்து 24, என்னார 48, 48 பிளஸ் 2 50, 504. பாத்தீங்களா கரெக்டா வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா டைமை கம்மி பண்றதுக்காக. நம்ம எதர் வந்து அத்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா எடுக்கலாம், இல்லையா இந்த மாதிரி இருக்கு. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த ஏபிக்கான ஃபார்முலா வந்து மறந்து போச்சு, இல்ல எங்கேயோ வந்து என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி மாறிக்கணும். மாறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இந்த மாதிரி பேட்டர்ல இருந்தா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற பேட்டர்ல இருந்தா மட்டும்தான். இப்ப n² இது வந்து ஒற்றைப்படை இருக்கனால யூஸ் பண்ற ஃபார்முலா. இதே இது இந்த மாதிரி இல்லாம இப்ப 31 பிளஸ் வந்து 32 பிளஸ் 33 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நம்ம ஈவன் நம்பருக்கான ஃபார்முலா எடுத்து ஆன்சர் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். சரி அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். இப்போ ஸ்கொயர்டு வந்து ரிலேட்டடா கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லிட்டாங்க. 1² பிளஸ் 2² பிளஸ் 3² இது வரைக்கும் வருதாம். 25 ஸ்கொயர்டு வரைக்கும் வருதாம். அதோட சம்ம கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. நார்மலா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 டாட் கொடுத்து 25 வரைக்கும் வந்து கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு நம்மளுக்கான வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் n இதை வச்சு சால்வ் பண்ணலாம். இல்ல 1ல இருந்து ஆரம்பிக்குது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 வேணா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து 2ல இருந்து ஆரம்பிச்சானே n இன்டு n பிளஸ் 1/2 அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். இதே இது ஆடு நம்பர் இருந்துச்சுன்னா
n ஸ்கொயர்டு ஆர் வந்து l plus 1/2 வந்து ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஸ்கொயர் இருக்கு, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி யூஸ் பண்ணோம்? இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா என்ன? ஸோ நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் 1ல இருந்து ஆரம்பிச்சு 25 வரைக்கும் வருது. அப்போ மொத்தம் 25 டேர்ம் இருக்கு. இப்போ n வந்து 25 இன்ட்டு 25 1 பிளஸ் வந்து 26ன்னு வரும். அடுத்து என்ன? 2 இன்ட்டு 25 பிளஸ் 1 டிவைட் பை என்னன்னா 6 இருக்கு. இப்போ இதை நம்ம ரெண்டால அடிச்சோம்னா 32, இதை நம்ம ரெண்டால அடிச்சோம்னா 13 அப்படின்னு வரும். ரிமைனிங் பார்த்தோம்னா 25 இன்ட்டு 13, இதை மல்டிப்ளை பண்ண 25 இன்ட்டு 2 போட்டு 50 51 வரும். 51 டிவைட் பை வந்து 3 இருக்கு. இதை நம்ம 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 3 மிச்சம் 2 7 3 21. இப்போ ஃபைனலாக என்ன? 25 இன்ட்டு 13 இன்ட்டு 17. இதை மல்டிப்ளை பண்ணோம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதை பண்ணோம்னா 5525 அப்படின்னு வரும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன், அதே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் எது வரைக்கும்? 20 கியூப் வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பார்த்தோம், இதுல கியூப் இருக்கு. கியூப்னா இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n. ஸோ ஃபர்ஸ்ட் n சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அதுவும் கியூப் இருந்துச்சுன்னா, ஸோ கியூப்ல இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த n இன்ட்டு n பிளஸ் 1/2. இது நார்மலா என்ன? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 டாட் டாட் போச்சு அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு யூஸ் பண்றது அதை என்ன பண்ண வேண்டியதான்? ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஸ்கொயர் பண்ணா அதான் கியூபுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இங்க n மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம். 1ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஈஸியா சொல்லிடலாம். 20 டேர்ம் மொத்தம் இருக்கு. 20 இன்ட்டு 21 வரும் டிவைட் பை 2 ஹோல் வந்து ஸ்கொயர் இருக்கும். இது ரெண்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 10 வரும். அப்போ என்ன வரும்? 210 நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 210 ஸ்கொயர் போட்டால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அந்த டைப் 2ல பார்த்த வந்து அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, எல்லாத்தையும் ஒரே இதில் பார்த்தலாம். என்னன்னா இங்க சம் ஆஃப் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா அதுவும் ஸ்டார்டிங்ல 1 வச்சு ஆரம்பிச்சா அதுக்கு ஃபார்முலா 1 பிளஸ் 2 பிளஸ் 3. இதில் என்ன வரும்? அப் டு n டேர்ம் வந்துச்சுன்னா அது சம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2. அதே இது ஒற்றைப்படையில இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா n ஸ்கொயர்டு, தெரியல அப்படின்னு பார்த்தா எல்லை வச்சு கண்டுபிடிக்கலாம். எல் வந்து லாஸ்ட் டேர்ம். இப்போ l பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அடுத்து ஈவன் நம்பர், அதோட சம்மு கேட்டா அது என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1. அது எது ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர்ல இருக்கும்போது வந்து n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6. அதே இது கியூப்ல இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2, அதை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டால் போதும். இந்த 5 ஃபார்முலாவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஏபியில் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு, அதோட செட்டு இது. ஸோ நம்பர் சீரியஸ்ல அது அர்த்தமெட்டிக் ரிலேட்டடாக கேட்டோம்னா இதில் வச்சு தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து ரெம்பர் பண்ணணும். ஸோ இப்போ இவ்வளோ பார்த்துருக்கோம்ல, இதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரெண்டாவது டைப்ல சில ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்ல 1 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு பிளஸ் 3 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு இந்த மாதிரி பேட்டர்ல போக போக எவ்வளோ 40 ஸ்கொயர்டு வரைக்கும் வருதாம். இதோட சம்ம வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நார்மலா 1 ஸ்கொயர்டு பிளஸ் 2 ஸ்கொயர்டு பிளஸ் 3 ஸ்கொயர்டு இந்த மாதிரி பிளஸ்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? டைரக்டா வந்து இது வந்து சம் ஆஃப் வந்து ஸ்கொயர் ஆஃப் வந்து நேச்சுரல் நம்பரா. அப்ப என்ன சொல்லலாம்? n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் வந்து 1/6 சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நார்மல் இந்த ஃபார்முலா சால்வ் பண்ண முடியாது. வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும்? இங்க 1 ஸ்கொயர் இருக்கு, அடுத்து 2 ஸ்கொயர் இருக்கு, அடுத்து என்ன 3 ஸ்கொயர் இருக்கு, அடுத்து வந்து 4 ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் வந்து 5 ஸ்கொயர் வரும், அடுத்து மைனஸ் வந்து 6 ஸ்கொயர். இந்த மாதிரி என்ன மைனஸ் 40 ஸ்கொயர் வரைக்கும் போகும்னு சொல்றாங்களா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2 தான் வந்து எடுத்துக்கிறோம், 2 எடுத்துக்கிறோம். அதாவது 1 ஸ்கொயர் பட என்ன 1 வரும், 2 ஸ்கொயர் பட 4 வரும். அதுக்கப்புறம் என்ன இந்த 2 தான் எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர் பட என்ன 9 வரும், 4 ஸ்கொயர் பட 16 வரும். அதுக்கப்புறம் இந்த 2 எடுத்துக்கலாம். 5 ஸ்கொயர் பட என்ன 25 வரும், 6 ஸ்கொயர் பட 36 வரும். இப்ப இதை கழிங்களேன், கழிச்சா என்ன மைனஸ் வந்து அதாவது 4ல 1 போச்சுன்னா மைனஸ் வந்து 3. அடுத்து இதை கழிங்களேன், 9ல அதாவது 16ல 9 போச்சு அப்படின்னு பார்த்தா மைனஸ் 7. 37 25 போச்சு, அங்கிட்ட ஒரு 6 கிட்ட வந்து அப்ப 11 மைனஸ் 11 வரும். அப்ப என்னன்னா இங்க வந்து காமன் பாருங்களேன், ஏன்னா மைனஸ் வந்து 4 ஆட் ஆனாதான் மைனஸ் 7 வரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க
-4 ஆட் ஆனதா மைனஸ் வந்து 11 வரும். அப்புறம் என்னன்னா இங்க ஒரு -4. இப்போ என்ன மீன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த -3 -7 -11 இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன் பேட்டர்னுக்கு வந்துருச்சு. ஏன்னா இங்க வந்து -4 இங்க -4 காமனா இருக்குல்ல. அதனால என்ன ஏபியோட ஃபார்மேட் இருக்கு. ஏபியோட ஃபார்மேட்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா என்ன கண்டுபிடிச்சலாம், சம் வந்து கண்டுபிடிச்சலாம். இப்ப சம் கண்டுபிடிக்க முன்னாடி இங்க லாஸ்ட் வந்து 40ன்னு இருக்கா, அதாவது நம்ம 2 எடுத்திருக்கோம். இங்க 2 இங்க 2 மொத்தம் என்னன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 40 வரைக்கும் இருக்கு. மொத்த டேர்ம் என்ன 40 வந்துனா மொத்த டேர்மா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம 2 அதாவது 2 வந்துனா இந்த இடத்துல 1 இது 2 எடுத்தோம்ல. நம்ம 2 எடுக்கும்போது 40 டேர்ம் என்ன ஆயிரும், இதை 2ஆல அடிச்சோம்னா 20 டேர்மா மாறும் ரைட்டா. ஏன்னா 40 டேர்மா இருந்தது அதை நம்ம என்ன பண்றோம்னா ஏபி ஃபார்மேட்டுக்கு மாத்திரனால அது 2 எடுத்து வந்துனா குறைக்கும் போது என்ன 20 டேர்ம் தான் இருக்கும். அப்ப என்னன்னா இது எது வரைக்கும் போகணும் 20th வந்துனா டேர்ம் வரைக்கும் போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த ஏபில இருக்கிற ஃபார்மேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20th டேர்ம் இருந்துச்சுன்னா என்ன 20th நம்ம கண்டுபிடிப்போம். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம்னா நமக்கு வந்து சம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ என்ன சம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 a பிளஸ் வந்து எல்லாம். இப்ப ஏ என்ன ஏ வந்து -3 எல் என்ன லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனா 20th டேர்ம் ஆனா லாஸ்ட் டேர்மோட வேல்யூ நமக்கு தெரியல. அப்ப அது கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன நம்பர் ஆஃப் டேர்ம் என்ன ஆயிரும் இப்போ வந்து 20 டேர்ம் ஆயிரும். ஸ்டார்டிங்ல 40 இருந்தது. இப்ப என்ன ஆயிரும் 2 எடுத்தனால வந்து 20 டேர்ம். அதனால என்ன வேணும் 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப நம்ம வந்து எல்ல கண்டுபிடிச்சோம். ஏன்னா எல்ல கண்டுபிடிக்கணும்ல. எல்னா என்ன பண்ணுவோம் a பிளஸ் வந்து n-1 இன்ட்டு டி அப்படின்னு வருமா. ஏயோடது என்ன ஏ வந்து -3 பிளஸ் என்னோடது என்ன என் வந்து 20 20 -1 இன்ட்டு டி வந்து என்ன டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு இங்க 4 இருந்து இதாயிட்டு இருக்கு. அப்ப -4 அதான் நாத்துல வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸை பொறுத்த இந்த இடத்துல டிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நார்மல் டிஃபரன்ஸ் கண்டுபிடி ஏபியோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன T2 - T1 செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கழிக்கணும். செகண்ட் டேர்ம் எவ்வளோ இங்க செகண்ட் டேர்ம் -7 ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ இங்க வந்து என்ன மைனஸ் வந்துன்னா ஆல்ரெடி மைனஸ் அடுத்து ஒரு -3 அப்ப என்ன ஆகும் -7 பிளஸ் 3 அதனால -4ன்னு வரும். இதெல்லாம் சிம்பிள் தான் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன் -4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 20 -1 இருக்கு. அப்ப இங்க -3 அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 19 இன்ட்டு -4ன்னு இருக்கும். இப்ப 3 வந்து அப்படியே இருக்கட்டும். 19 நம்ம 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 76 வரும். இப்போ -26 ஃபைனலா என்ன -79 தான் வந்து எல்லோடது. நம்மளுக்கு சம்மு தான் தேவை. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் எவ்வளோ என் வந்து 20 20/2 ஏயோட வேல்யூ என்ன ஏ வந்து -3 எல் வந்துன்னா எல் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் வந்து 79. அப்ப என்ன ஆகும் இது 2ஆல அடிச்சுனா 10 இருக்கும். ஸோ 10 இன்ட்டு இங்க ஒரு -3 இங்க ஒரு 79 அப்ப 82 அப்படின்னு வருமா. 82னா -820 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா -820 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கூட்டும் போது வர ஆன்சரா இருக்கும். என்ன பண்ணிருக்குன்னு பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வந்து நார்மலா வந்து ஃபார்முலா போட்டலாம். அந்த ஃபார்மேட்ல இல்ல. அப்ப என்ன வேற ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். நான் ஏபி ஃபார்மேட்டுக்கு மாத்துறேன். நார்மல் இந்த ஃபார்மேட் மாத்துறதுக்காக என்ன பண்றேன் 2 எடுக்கிறேன். 2 எடுத்து இந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் அடுத்து நார்மலா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணிடலாம். சரி அடுத்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வந்து 4² - 3² + 6² - 5² இது அதே தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல 4 3 இருக்கு. அப்புறம் 6 5 இருக்கு 8 7 இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி 2 வந்து தனியா எடுப்பேன். நான் 4 ஸ்கொயர் போட்டா 4 ஸ்கொயர் போட்டா 16 வருமா. 3 ஸ்கொயர் போட்டா 9 வருமா. இது இருக்கட்டும். அடுத்து வந்து இதை வந்து தனியா எடுக்கிறேன். 6 ஸ்கொயர் போட்டா 36 வருமா. 5 ஸ்கொயர் போட்டா வந்து 25 வருமா. அடுத்து 8யும் 7 ஸ்கொயர் எடுக்கிறேன். 8 ஸ்கொயர் போட்டா வந்து 64 7 ஸ்கொயர் போட்டா 49 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன 16ல 9 கழிச்சோன்னா 7 அப்படின்னு வரும். 36ல 25 கழிச்சோன்னா 11 வரும். 64ல 49 கழிச்சா 15 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. 7ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பிளஸ் வந்து 4 ஆடா இருக்கு. 11ல இருந்து பிளஸ் 4 ஆடா இருக்கு. அப்ப நான் இதுக்கப்புறம் பிளஸ் 4 வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகும். இந்த மாதிரி என்ன இங்கேயும் 4 இங்கேயும் 4 இங்கேயும் 4 அப்ப என்ன பேட்டர்ன்ல இருக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ்ல இருக்கு அப்படின்னு மாத்திட்டோம். இப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அவங்க வந்து வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. என்ன சம்மு வந்து கேட்டிருக்காங்க. சம்மு வந்து சால்வ் பண்ணிடலாம். என்ன சம் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல் அப்படின்னு வருமா. நம்மளுக்கு ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7 இருக்கு. அதே மாதிரி என்ன எல் வந்து லாஸ்ட் டேர்ம். இடத்துல லாஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா 91 ஸ்கொயர் பண்றது. அதாவது 92 ஸ்கொயர்டு மைனஸ் 91 ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த 92 ஸ்கொயர்டும் 91 ஸ்கொயர்டு இது வந்து பெரிய வேல்யூவா இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த 92 ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எதுக்காக இந்த ஃபார்முலா அந்த பேட்டர்ல ஏ பிளஸ் பி அதே மாதிரி என்ன ஏ மைனஸ் பி நார்மலா அப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியும் பண்ணலாம். ஏ பிளஸ்னா என்ன 92 பிளஸ் வந்து 91 அதை என்ன பண்ணுவோம்னா
92 மைனஸ் வந்து 91. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 1ன்னு தான் வரும். இது இப்ப நான் 3 18. அப்ப 183 தான் என்ன அப்படின்னா அந்த எல்லுக்கானது 183. எதுக்கு இந்த மாதிரி நான் எல் எடுக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லை வந்து கண்டுபிடிச்சோம். ஈவன் வந்து நம்ம ஃபார்முலால போட்டுமே எள்ளு கண்டுபிடிக்கலாம். பட் அவ்வளவு பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்து கொடுத்ததுனால என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வச்சு இது ரெண்டே வந்து இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு டேர்ம் வரும். அந்த டேர்ம் தான் லாஸ்ட் டேர்மா இருக்க போகுது. அந்த லாஸ்ட் டேர்ம் வேல்யூ வந்து இப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். வந்து என்னெல்லாம் வே இருக்கு, எப்படிலாம் வந்து என்னன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஏ இருக்கு, எல் இருக்கு, என் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம் ஈஸியா எடுத்துட்டோம். ஏன் எடுத்தா ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்ல இருந்து ஆரம்பிச்சாலும் ஈஸியா நம்மளால எடுக்க முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல ஒன்ல இருந்துலாம் ஆரம்பிக்கல. அப்ப என்ன நம்பர் ஆஃப் டேர்ம் நான் கண்டுபிடிச்சு ஆகணும். நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை வந்து டி பிளஸ் வந்து 1 எடுக்குமா. எல் என்ன, எல் வந்து 183, ஏ வந்து என்னன்னா 7, டி டிஃபரன்ஸ் வந்து 4 பிளஸ் வந்து 1. இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 183ல 7 போச்சுன்னா 176 வருமா. இதோடய 4 பிளஸ் வந்து 1. இந்த 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 44 வரும். அப்ப 45 தான் வந்து என்ன. இப்போ வந்து சம்முக்கான ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என்ன எவ்வளவு 45 2 இருக்கு. ஏ வந்து 7, எல் வந்து 183. இப்போ மல்டிப்ளை பண்ணா 190 வருமா. ரெண்டால அடிச்சோம், 2 190ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 9 5 வரும், 95 வரும். அப்ப 45 இன்ட்டு 95 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணுவோம் 4275 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4275 ஆப்ஷன் டி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து சேம் பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து பாருங்களேன். இதுல என்ன வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு -2 + 3 -4 + 5 இந்த மாதிரி போதுல இருந்து இப்ப 1 + 2 + 3 இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், டைரக்டா n இன்ட்டு n + 1/2 சம் ஆஃப் வந்துன்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா வந்து டைரக்டா அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம ஏபிக்கான வந்து சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா முதல்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். -2ல இருந்து வந்து -1 போட்டா என்ன -3 வரும். அடுத்து என்ன T3 3ல இருந்து என்ன -2 இப்போ +2 வரும், 5 வரும். சேமா வரல. அப்ப என்ன ஏபிஎஃப் ஃபாலோ ஆகல. ஏபிக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ப வேற வேல தான் சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த 1 - 2 இருக்குல்ல, நான் 2 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1 - 2 + 3 -4 + 5 இதே மாதிரி -6 போதும். இப்போ நான் 2 2 எடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது கழிச்சா என்ன -1, இதை கழிச்சா என்ன -1, இதை கழிச்சா என்ன -1. அப்போ என்ன இந்த மாதிரி வந்து 2 2 எடுக்கும்போது -1 வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் 100 டேர்ம் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. 100வது டேர்ம் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சரி இருக்கட்டும். அதாவது இப்போ இந்த 1 தான் வந்துன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த மாதிரி என்ன அப்படின்னா 100வது டேர்ம் வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. 100வது டேர்ம் என்ன கண்டிப்பா 100 தானே வரும். ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். 100வது டேர்ம் வந்து 100ஆ தான் இருக்கும். அப்ப 100வது டேர்ம் 100ஆ இருக்கும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 99 இருக்கும். இங்க பாருங்க பிளஸ், அதாவது ஒற்றைப்படை எல்லாமே 1 3 5 எல்லாமே என்ன பிளஸ்ல இருக்கு. அப்ப 99 என்ன பிளஸ்ல தான் இருக்கும். இரட்டைப்படை எல்லாமே என்ன மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன 99 - 100 இருக்கும். இங்க என்னன்னா -1 தான் இருக்கும். என்னன்னா நம்ம 2 2 தான் எடுத்தோம். 2 2 நம்பரா எடுத்தோம். மொத்தம் 1ல இருந்து என்னன்னா 100 டேர்ம் வரைக்கும் இருக்கும். மொத்தம் வந்து 100 டேர்ம் இருக்கும். அத நம்ம வந்து 2 2 எடுத்தோம்னா எவ்வளவு டேர்ம் தான் இருக்கும், 50 டேர்ம் தான் இருக்கும். ரைட்டா. எதுக்காக சொல்றேன்னா, அதாவது இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து 1 1 எடுக்கும்போது என்ன மொத்தம் 50 டேர்ம் இருக்கும். 50 டேர்ம் என்ன 1, அதுக்கப்புறம் வந்து -1, அப்புறம் வந்து -1 இந்த மாதிரி என்ன சொல்றேன்னா ஆட் பண்ணுவோம்ல. ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு வந்து டோட்டல் சம் கிடைக்கும். இப்படி ஆட் பண்ணும்போது என்ன 50 டேர்ம் வந்து என்னன்னா -1 போடுவோம். 50 டேர்ம் -1 என்ன கடைசியில கூட்டும்போது என்ன இந்த மாதிரி 1 -1 -1 போடும்போது 50 தான் கூடும்போது என்ன ஃபைனலா -50 அப்படின்னு வந்து நிற்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏன் -50 அந்த கொஸ்டின் ஆன்சர். என்ன பண்ணிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா நார்மல் ஃபார்முலாவும் வந்து அப்ளை பண்ண முடியல. நார்மலா ஃபார்முலா முடியல, ஏபியும் எடுக்க முடியல, ஏபியும் இல்ல. இப்போ வேற எப்படி பண்ணணும், அது ரெண்டா வந்து எடுத்துறோம். ரெண்டா எடுத்து வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரே சேமா வேல்யூ வருது. அப்படி வரும்போது என்னன்னா 2 2 எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நார்மலா 100 டேர்மா இருந்தது 2 எடுக்கும்போது என்னன்னா 50 டேர்மா மாறும். இப்போ மொத்தம் 50 டேர்ம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா -1, செகண்ட் டேர்ம் -1, தேர்ட் டேர்ம் -1, ஃபோர்த் டேர்ம் -1. இந்த மாதிரி 50 டேர்ம் -1 இருக்கும்போது அது எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆகும், -1 -1 -1 இந்த மாதிரி என்னன்னா 50 வரைக்கும் வந்து போடுவோம். இப்போ ஃபைனல் கூட்டும் போது -50 வரும். அந்த சம் என்ன -50. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான் வரும். ஸோ இதெல்லாம் என்ன லாஜிக்காவும் வந்து சில கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்க, இங்க 2 இருக்கு, -2 இருக்கு, அப்ப +2 இருக்கு, -2 இது வரைக்கும் இப்படியே வந்துட்டே இருக்குமா. 101வது டேர்ம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. 101வது டேர்ம் அதாவது 2 தான் வரப்போகுது. அது +2வா -2வான்னு தெரியணும். அப்ப இந்த ஆப்ஷன்லாம் வந்து எலிமினேட்டட். ரைட்டா. நம்மளுக்கு +2வா -2வா தெரியணும். இங்க நல்லா வந்து கவனிக்கலாம். அதாவது ஒற்றைப்படை எல்லாமே என்னன்னா பிளஸ்ல இருக்கு, இரட்டைப்படை எல்லாமே என்னன்னா மைனஸ்ல இருக்கு.
101வது ஒற்றைப்படை. அப்ப ஒற்றைப்படை இருக்கும்போது பிளஸ்ல வரும். இப்ப +2 தான் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும். ஸ்டார்டிங்ல இது எக்ஸாம்ல கேட்கும்போது என்ன இப்பெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி கூட்ட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு வந்து ட்ரிக் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து சில கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 1 + 2 + 3 இது வரைக்கும் 10 வரைக்கும் போச்சுன்னா அதோட கூடுதல் வந்து 55 சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 வந்து 2 போட்டிருப்பாங்க. எண்ணுக்கு வந்து 10வது இது. அப்ப 10ன்னு போட்டனால என்ன வந்திருக்குன்னா 55 அப்படின்னு வந்திருக்கும். இப்ப அதே இது 1³ + 2³ + 3 இதை கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்னன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம 1³ 2³ 3³ ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர்டா. இந்த இடத்துல n இன்ட்டு n + 1/2 ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன, அந்த 55 டைரக்டா என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்கொயர் போட்டுக்கிறோம்ல. இப்போ இது எதுக்கு சொல்லனா, இந்த மாதிரி வந்து 55 ஸ்கொயர் டைரக்டா போடாம என்ன பண்ணுவோம்னா 1³ இருக்கு, 2³ இருக்கு, 3³ இருக்கு, 10³ வரைக்கும். அப்ப 1³ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், 10³ தான் வந்து 10வது டேர்ம் ரைட்டா. அப்ப 10வது டேர்ம். அப்ப என்ன மீன்ஸ் வந்து எவ்வளவு டேர்ம், 1ல இருந்து 10 வரைக்கும். அப்ப 10 டேர்ம். அப்ப 10ன்னு போட்டு இன்டு 11ன்னு போட்டு டிவைட் பை 2 போட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அடிச்சுட்டு இருப்போம், மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இங்க 55 வந்து என்னன்னா அந்த n இன்ட்டு n + 1/2 ஓட வேல்யூ சொல்லிட்டாங்க. அதை ஸ்கொயர் பண்ணாதான் வந்து கியூப் போடுது. அப்ப டைரக்டா என்ன 55 வந்து ஸ்கொயர் போட்டாதான் டைரக்டான ஆன்சர் சொல்லிட்டு சிம்பிளா ஒரு வந்து நான் 30 to 40 செகண்ட்குள்ள வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, அதே தான் 1 + 2 + 3 வந்து அந்த n வரைக்கும் கொடுத்துட்டு 120ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன n இன்ட்டு n + 1/2 அதான் வந்து 120ன்னு சொல்றாங்க. இப்போ 1³ போடு வந்து n³ சொல்றாங்களா, என்ன ஆகும், இந்த 120 நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 120 என்ன டைரக்டா வந்து ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். இதெல்லாம் அப்படியே டைரக்டா கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சில பேருக்கு டவுட் எல்லாம் இப்போ இதே வந்து 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே வந்து பண்ணலாமா, 120 வந்து ஸ்கொயர் பண்ணா டெஃபினட்டா கூடாது. ஏன்னா ஃபார்முலா வந்து சேமா வராது. ஃபார்முலா இதை வந்து நம்ம ஸ்கொயர் போடுறதுனால தான் கியூபுக்கு வந்து வருது. ஆனா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்டுக்குலாம் என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n + 1 2n + 1 வந்து 6 இருக்கும். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த 1³ ரிலேட்டடா கேட்டா அதுக்கு வந்து என்னன்னா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் போட்டுக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன ட்ரிக் தான், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இதையும் பாருங்க. 1³ 2³ எது வரைக்கும் இருக்கும், கூடுதல் வந்து 4096 சொல்லிட்டு 1 + 2 + 3 ஓட வந்து என்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க. என்ன இது வந்து 4096 என்ன பண்ணுவோம், நார்மலா இதை கொடுத்து இதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் போடுவோம். இப்போ இதை கொடுத்து இதை கேட்கும்போது என்ன வேணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியதான். இப்போ இந்த 4 டிஜிட்டை வந்துன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இந்த 4 டிஜிட் வந்து 2 டிஜிட்டா வந்து தனியா எடுத்துக்கிற சொல்லுவாங்க. இதுல இந்த லாஸ்ட் என்ன 6 இருக்கு. அந்த 6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன மீனிங்னா நான் 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு 6 ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு 9 ஸ்கொயர்டு. எதுக்காக சொல்லணும், அந்த 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர் போட்டா 4ன்னு வருமா, 3 ஸ்கொயர் போட்டா 9ன்னு வருமா, இதே மாதிரி 4 ஸ்கொயர் போட்டா என்ன 16 வருமா. அதாவது யூனிட் டிஜிட் மட்டும் வந்து பாருங்க. 5 ஸ்கொயர் போட்டா 25ன்னு வருமா, 6 ஸ்கொயர் போட்டா 36, 6 வருது, இங்கேயும் 6 இருக்கு. அடுத்து 7 ஸ்கொயர் போட்டா 49 வரும், 8 ஸ்கொயர் போட்டா வந்து 64 வரும், 9 ஸ்கொயர் போட்டா 81ன்னு வரும். அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஒரு இதில் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம்னா அதோட யூனிட் டிஜிட் எதா இருக்குன்னா 1 இருக்கு, 4 இருக்கும், 9 இருக்கும், 6, 5, 6, 9, 4, 1 இந்த பேட்டர்லாம் வந்தாகணும். இப்போ இங்க இடத்துல 6 அப்படின்னு இருக்கா, அப்ப 6 மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதோட இங்க தான் 6 இருக்கு, இங்கேயும் வந்து என்ன 6 இருக்கு. அப்ப எய்தர் எதா இருக்கணும், அது 4ஓட ஸ்கொயர்டா இருக்கணும், இல்ல 6ஓட ஸ்கொயர்டா இருக்கணும். அப்ப 4ஆ இருக்கணும், இல்ல வந்து 6ஆ இருக்கணும். எதுக்குன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதோட யூனிட் டிஜிட் வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா, அந்த யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 4ஆ இருக்கும், 6ஆ இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து இந்த 40ன்னு எடுத்தோம் பாத்தீங்கன்னா, இந்த 40க்கு என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் வந்துன்னா ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நியரஸ்ட் வந்துன்னா ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் வந்து என்ன வரும், 40 இருக்கு. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 37, 7 ஸ்கொயர் போட்டா வந்து தாண்டி போயிடும் 49. அப்ப என்ன 6 ஸ்கொயர் தான் வரும். 6 ஸ்கொயர் தான் வந்து 36. அப்ப 6 தான் நம்ம எடுக்க முடியும் ரைட்டா. அப்ப என்ன மீனிங்னா இந்த இடத்துல அதாவது 4096ஓட ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன வரும்னா 6 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 6 ஸ்கொயர்னால வந்து எதனால ஆச்சோ அது 6ன்னு எடுத்துட்டு இந்த 6க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன 7ஆ, இப்ப 6 × 7 போடணும். 6 × 7னா என்ன 42ன்னு வருமா. அந்த 42ஐயும் எதையும் பார்க்கணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த 42ஐயும் இந்த 40 நீங்க பார்க்கணும். இப்ப இந்த 40 இந்த 42 விட சின்னதா இருக்கு. அப்ப சின்னதா இருக்கும்போது என்ன, இந்த இடத்துல 4, 6க்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்னதை வந்து எடுக்கணும். இது உள்ளக வந்து பெரிய வேல்யூனா இந்த பெரிய வேல்யூ இது 4, 6ல பெருசு வந்து 6 தான் பெருசு. அப்ப 6 எடுக்கணும். இந்த இடத்துல உள்ளக்கு சின்னதுனால 4 தான் சின்னது. அப்ப 64. அப்ப என்ன 4096க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் என்ன வரும், 64 வரும். ஆன்சர் என்னன்னா பி. இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு கண்டுபிடிக்க ஷார்ட் கட்ஸ். இது நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணணும்.
வந்து அந்த யூனிட் டிஜிட் வந்து என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த 2 இதை எடுத்தும்போது அதோட நியரஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அதோட இது என்ன வருதோ ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். நீங்களே என்னன்னா ஒரு 4 டிஜிட் ஏதாவது நம்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க அகைன் சால்வ் பண்ணும்போது வந்து அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மைண்ட்ல நின்றுக்கிறோம். சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தா இங்க பாருங்களேன், அதே மாதிரி தான் 1 + 2 + 3 கொடுத்துட்டு n கொடுத்துட்டு 2025 அதாவது எல்லாத்தையும் சம் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 2025 வரலாம். வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1 + 2 1 கியூப்ல ஆரம்பிச்சவன் என்ன ஃபார்முலா இருக்கு? என்ன ஃபார்முலா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வருமா? இதை ஈக்குவலண்ட் அதாவது இதோட சம்மு தான் வந்து 2025 அப்படின்னு வருதான். இப்போ என்னன்னா நமக்கு என்ன தான் தேவை? இப்போ இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த ஸ்கொயர் போறதுக்காக வந்து ரெண்டு சைடு ஸ்கொயரை வந்து என்ன இருக்கும்? n × n + 1/2 இருக்கும். இடத்துல என்ன உங்க ஸ்கொயர் எடுத்தா ரூட் ஆஃப் வந்து 2025 எடுக்கணும். 2025 4 டிஜிட் என்ன பண்ணலாம்? 2 எடுக்கலாம். இப்போ இந்த 25ல 5 இருக்கா? 5 இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஷோரா வந்துன்னா யூனிட் டிஜிட் 5 வந்து இதுல மட்டும்தான் வரும். 5வது மட்டும்தான் வரும். அப்ப என்ன வரும்? 5 தான் வந்துன்னா அதாவது இந்த 2025ல அந்த லாஸ்ட் இது பண்ணும்போது நம்மளுக்கு வர லாஸ்ட் இது வந்து டெஃபினட்டா 5 தான். அடுத்து 20 இருக்கு. 20க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன? 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் போட்டால் தான் வந்து என்ன 16 5 ஸ்கொயர் போட்டால் 25 அப்போ 4 தான் வந்து வரும் 45. ஏன் இதுக்கப்புறம் அந்த 4 × 5 நான் எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு 2 தான் இருந்தா அந்த இடத்துல டேரெக்டா 1 தான் 5 மட்டும் தான் வரும். மிச்சம் வரதுனால வந்துன்னா அதை மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. பட் வந்து என்னன்னா ஆப்ஷன் 2 தான் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறது வந்துன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா சின்னதாக எடுக்கணும், பெருசாக இருந்தால் பெரியது எடுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா n × n + 1/2 ஓட இது வந்து 45 அப்படின்னு எடுத்துருக்குமா. இப்போ எனக்கு என்ன தான் வேணும்? n × n + 1 இந்த ரெண்டை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரெண்டை வந்து இந்த மேலே வந்து கொண்டு வரேன். 45 × 2 போட்டால் எவ்வளோ வரும்? 90 வரும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பாருங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கும்போது அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் கொடுத்துட்டு எண் வந்து கேட்டால் என்ன பண்ணலாம்? நம்ம ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்ன இந்த 90க்கு பார்த்தீங்கன்னா 90க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் எது இருக்குன்னு பாருங்க. இப்போ 90 வந்து என்ன 9 ஸ்கொயர் போட்டால் 81 வரும். அதே இது 10 ஸ்கொயர் போட்டால் தாண்டி போயிடும் 100 வந்துடும். அப்போ என்ன 9 ஸ்கொயர் தான். ஏன்னா இங்கே பாருங்க அந்த எண்ணில் வந்து நம்ம 9ன்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். 9 இந்த 9 + 1 வந்து 10 வரும். இதை மல்டிப்ளை பண்ண வந்து 90 வருது. அப்போ ஈக்குவலண்டா வருது. அப்போ என்ன வரும்? கண்டிப்பா என்னோட வேல்யூ 9 தான் வரும்னு சொல்லிட்டு டைரக்டா எடுக்கலாம். இல்லையா இந்த 4 ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம்? அந்த எண்ணுல வந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணும்போது 90 கரெக்டா வந்து இந்த சைடு நம்ம இந்த இடத்த எடுக்கும்போது இங்கிட்ட வந்து ஈக்குவலண்டா வந்துச்சுன்னா அதான் கரெக்டான ஆப்ஷன் சொல்லி அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வருதோ அது மாதிரி வந்துன்னா செக் பண்ண வேண்டியதுதான். ஸோ அடுத்து பாருங்க 1³ + 2³ + 3³ இருக்கு. n³ வரை கொடுத்துட்டு 6084ன்னு சொல்றாங்க. என்னோடது வந்து கேட்குறாங்க. இதுலயும் அதே தான். என்ன பண்ணுவோம்? n × n + 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6084. இப்போ என்ன பண்ணுவோம்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது n × n + 1 2 இருக்கட்டும். இந்த ரூட் வருமா? ஸோ ரூட் ஆஃப் வந்து 6084. இப்போ என்ன 6084 வந்து 4 டிஜிட். அப்போ 2 டிஜிட்டா எடுப்பேன். இப்போ 84ல 4 இருக்கா? ஸோ இப்போ இந்த 4 யூனிட் டிஜிட் வந்து எதுக்கெல்லாம் வரும்? எந்த ஸ்கொயருக்கு வந்து 4 அப்படின்னு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் 4ன்னு முடிகிறது வந்து 2ல முடியும். 2 ஸ்கொயர் போட 4ன்னு வரும். அடுத்து பாருங்க 8 ஸ்கொயர் போட்டாலும் வந்து 4ன்னு வந்து முடியுது. அப்போ என்ன 2 8 வந்து இதுக்கான வந்து இதா இருக்கணும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் எதா வரணும் அதாவது ஃபைனல் இதில் வரும்போது வந்து 2ஆ இருக்கும் 6 வந்து 8ஆ இருக்கும். இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. சரி இது இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 60க்கு வந்து நியரான வந்துன்னா ஸ்கொயர் பார்ப்போமா? 60க்கு நியர் என்ன? 7 ஸ்கொயர் போட்டா வந்து 49 வரும். 8 ஸ்கொயர் போட்டா 64 தாண்டி போயிடும். அப்ப 7 தான் வரும். கண்டிப்பா இந்த இடத்துல 7 தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன இந்த 2ஆ 8ஆ பாக்குறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்ன 8. இப்ப 7 × 8 போடுவோம். 7 8 எவ்வளோ? என்ன 56ன்னு வரும். அப்ப 56. இப்ப நீங்க நல்லா கவனிங்களேன். இங்க 60 இருக்கு. இங்க 56. 60 பெருசு. அப்ப பெருசா உள்ள இருக்கிறது பெருசா இருக்கும்போது என்ன? இதுல வந்து பெரிய நம்பர் எடுக்கணும். அப்ப 8 தான் எடுக்கணும். அப்ப 78. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா n × n + 1/2 ஓடது என்னன்னா 78 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். சிங்கிள் இடம் n × n + 1 வரும். இன்ட்டு என்ன 78 நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணா 156ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்? இது ஆப்ஷன் பார்க்கலாம் இல்லையா? 156க்கு நியரஸ்ட் வந்து ஸ்கொயர் பார்க்கலாம். அதாவது 11 ஸ்கொயர் போட்டா என்ன 121 வரும். 12 நம்ம ஸ்கொயர் போட்டா 12 ஸ்கொயர் வந்து 144 வரும். 156 இருக்கு. அப்ப 144 இதுதான் வரணும். இப்போ என்ன வரணும்? இந்த எண்ணில் நம்ம 12 எடுக்கணும். 12 × 13 இதை மல்டிப்ளை பண்ண 156 இல்லையா? ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து கூட வந்து அந்த எண்ணில் போட்டும்போது அதை என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணா 156 வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? C 12 தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து பாருங்க
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு 1 cube + 2 cube வந்து கே கியூப் எவ்வளோ சொல்லிட்டாங்க, அதே தான் சேம் இதான். இப்போ என்ன பண்ணுவோம், 1 cube இருந்தா என்ன ஃபார்முலா, n × n + 1 வந்து 2 ஹோல் ஸ்கொயர்டு, அதான் ஈக்குவல் என்ன 44,100 அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். n × n + 1/2 வரும். இதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட்மா 4 4 100 அப்படின்னு இருக்கும். இப்போ 441 எதோட வந்து ஸ்கொயரு, நல்லா யோசிச்சு பாருங்க. 441 21 ஸ்கொயர் போட்டா என்ன வரும், 441 வரும். அப்ப என்ன 441க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 21 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2 0 இருக்கா, 100 இருக்குல்ல, 100க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், 100 ஸ்கொயர் எடுத்தா 10ன்னு வரும். ஏன்னா 10 ஸ்கொயர் தான் 100. அப்ப என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து 10 வரும். அப்ப ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தா இது நம்ம ஸ்கொயர், அதாவது 44,100 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் 210ன்னு வரும். அந்த இடத்துல என்னென்ன எடுத்துட்டா அவங்க வந்து கே வச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன கேவை மாத்திக்கலாம், கே × k + 1 / 2 எவ்வளவு இருக்கு, 210 இருக்கு. இந்த ரெண்டு மேல கொண்டு போயிடலாம். k + 1 210 நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணா 420 அப்படின்னு வரும். இப்போ என்ன ஆப்ஷனை பார்க்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தா எதுக்கு, அது 420க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் எதுன்னு பார்க்கலாம். நம்ம 20 ஸ்கொயர் போட்டால் எவ்வளோ வரும், 400ன்னு வரும். அப்போ 21 தாண்டி போயிடும். அப்போ கண்டிப்பாக என்ன 20 என்ன அப்படின்னா கீயோட வரும். ஏன்னா 20 × 21 இதை மல்டிப்ளை பண்ண வரும் 420 வரும். இல்லையா நம்ம ஆப்ஷன் வச்சு கூட பார்த்து கூட 20 21 பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம். நம்ம ஆன்சர் என்னன்னா என்னோடது வந்து 20, ஆன்சர் 7 இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னா நீங்க பேட்டர்னா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேட்டாவே அது எப்படி சால்வ் பண்றோம், அதுக்கான பேட்டர்ன் என்ன, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பார்த்த 3 கொஸ்டின் ஒரே மாதிரி பேட்டர்ன். அப்போ ஒரே மாதிரி பேட்டர்ன் கேட்கும்போது அதுக்கு என்ன வந்து மெத்தட் ஆஃப் சால்வ் பண்றாங்க இதெல்லாம் தெரியும் போது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து இப்படி சால்வ் பண்ணி தெரிஞ்சு போகும்போது எக்ஸாம்ல என்னன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது இந்த மாதிரி பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் இப்படி தான் சால்வ் பண்ணு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன ஆகும்னா உங்களோட மைண்ட் வந்து என்னன்னா ஃபாஸ்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பாருங்க, இஃப் k + 2 4k - 6 3k - 2 are the 3 consecutive term of வந்து AP. அப்போ தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வேல்யூ ஆஃப் வந்து k அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னா கியூப்ல இருந்துச்சு, அதுல வந்து k வேல்யூ கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 டேர்ம் வந்து சீரிஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, k வந்து கேட்கறாங்களா. இப்ப இது AP வந்து ஃபாலோ பண்ணுது, கூட்டுத்தொடர் வரிசை ஃபாலோ பண்ணா என்ன, நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, T2 - வந்து T1 ஈக்குவல் டு வந்து T3 - வந்து T2 இங்க என்ன, இது வந்து T1 டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது வந்து டேர்ம் 3. இப்ப டேர்ம் 2 ஓடுது இருக்குமே, டேர்ம் 2 ஓடுது என்ன அப்படின்னு பார்த்தா 4k - 6. அடுத்து என்ன டேர்ம் 1 ஓடுது வந்து k + வந்து 2 அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு டேர்ம் 3 என்ன 3k வந்து -2. அடுத்து டேர்ம் 2 வந்து என்னன்னா 4k - 6 இருக்கு. இப்போ என்னன்னு பாருங்க, 4k இருக்கட்டும் -6 இருக்கட்டும், இந்த சைடு k, இது வந்து -2 ஈக்குவல் டு 3k -2 மைனஸ் வந்து 4k ப்ளஸ் வந்து 6ன்னு வரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு 4k இங்க ஒரு -3k அப்படின்னு வரும். இங்க ஒரு 3k இங்க ஒரு வந்துன்னா -4k, அப்போ மைனஸ் வந்து k அப்படின்னு வரும். அடுத்து நம்ம இங்க -6, இங்க ஒரு -2 -8ன்னு வரும். இங்க என்ன -2 பிளஸ் வந்து என்னன்னா 6, அப்ப என்ன பிளஸ் 4ன்னு வரும். ஈக்குவல் டு இது வரைக்கும். அப்ப என்ன 3k - 8 ஈக்குவல் டு -k பிளஸ் வந்து 4 இருக்கு. இந்த மைனஸ் வந்து இந்த சைடு கொண்டு வரும். அப்ப 4kன்னு வரும். இந்த பிளஸ் இந்த மைனஸ் வந்து இங்கிட்டு வச்சோம் பிளஸ் 8. அப்ப என்ன 4k ஈக்குவல் டு 8 4 வந்து 12. அப்ப k ஈக்குவல் டு 12/4 3 அப்படின்னு வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன பில இருக்கு. அப்ப இதுல என்னன்னா இந்த மாதிரி சீரீஸ்ல கொடுத்துட்டு கேயோட வேல்யூ வந்து கேட்கிறேன்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் வச்சு வந்து கூட வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து என்ன, அடுத்த கேள்வி பாருங்களேன். அதே தான் 2 3 + k 6 இது வேல்யூ ஆஃப் வந்து k ஏபிஎஃப் ஃபாலோ ஆகும்னு சொல்றாங்க. அப்ப ஏபி ஃபாலோ ஆனா என்ன டிஃபரன்ஸ். அப்ப டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். T2 - வந்து T1 ஈக்குவல் டு T3 - வந்து T2 அப்படின்னு போடுவோம். T2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 + வந்து k இருக்கு, T1 ஸோ டேரெக்டாக நான் -2 போட்டுக்கிறேன். T3 வந்து 6 இருக்கு, T2 வந்து என்ன -3 -kன்னு வரும். ஸோ இப்போ என்னன்னா இங்கே k இருக்கும், இங்கே வந்து 3ல் 2 போச்சுன்னா இப்போ ப்ளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தோன்னா 3 மைனஸ் வந்து k இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கேல ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 2k அப்படின்னு வரும். இங்கே வந்து 3 - 1 வரும், அப்போ 2 அப்படின்னு வரும். அப்போ கேயோட 2/2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1ன்னு வரும். ஆப்ஷனில் வந்து நான் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 தான் வரும். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இஃப் a, b, c are in arithmetic progression then value of வந்து a minus b by வந்து b minus c இருக்கு. இப்போ arithmetic progression கூட்டுத்தொடர் வரிசையில தான் ஏபிசி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், கூட்டுத்தொடர் வரிசைனா ஏதோ ஒரு பேட்டர்னா ஃபாலோ ஆகணும். நான் என்ன பண்ணிக்கலாம் 1, 2, 3 அப்படின்னு வச்சு கூட எடுத்துக்கிறேன். இது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கலே வந்து இது வந்து ஃபாலோ தானே ஆகுது, ப்ளஸ் வந்து 1 ஆகுது, ப்ளஸ் வந்து 1 ஆகுது. ஸோ அதனால என்ன
இதே நம்ம அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற வேல்யூ தான். இப்போ என்ன ஏயோடது வந்துன்னா 1, பியோடது வந்துன்னா 2, சியோடது வந்து 3 அப்படியே கொடுங்களேன். இப்போ 1 மைனஸ் வந்துன்னா 2 அப்படின்னு வரும். பி வந்துன்னா 2, சியோடது வந்து 3, அப்போ -3. அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து -1 வரும், இங்கே -1, மைனஸ் மைனஸ் போயிடும், அடிச்சா 1 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, வாட் இஸ் அ காமன் டிஃபரன்ஸ் இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்? ஸோ பொது வித்தியாசம் வந்து என்ன கேட்டிருக்காங்க. அதில் என்ன 3 ப்ளஸ் வந்துன்னா 3√3m, 3 + 6 வந்து √3, இந்த மாதிரி பேட்டர்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். என்னது? T2 மைனஸ் வந்து T1, அதே மாதிரி என்ன T3 மைனஸ் வந்து T2. இதை எடுக்கலாம் இல்லை இதை எடுக்கலாம். இப்போ என்ன T2 வந்துன்னா T2னா என்ன 3 ப்ளஸ் வந்துன்னா 3√3 இருக்கு, அதான் T2. அப்போ 3 ப்ளஸ் வந்து 3√3 இருக்கு. அதே இது T1 என்ன வெறும் 3 தான் இருக்கு. அப்போ இந்த ப்ளஸ் 3க்கும் இந்த மைனஸ் 3 முடிஞ்சிடும். 3√3 தான் வரும். ஸோ இதை பார்க்கலாம். இல்லையா T3 எடுக்கலாம். T3 வந்து 3 ப்ளஸ் வந்து 6√3 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன T2 வந்து 3 + 3√3. அப்போ 3 ப்ளஸ் வந்து 3√3 அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த மைனஸ் உள்ள போட்டு வச்சுன்னா மைனஸ் வந்து 3 ப்ளஸ் வந்து 6√3 -3 -3 வந்து √3 அப்படின்னு வரும். இந்த இதுக்கு அடியாரும். இப்போ 6√3ல இருந்து 3√3 கழிச்சா என்ன 3√3 தான் வரும். அப்போ என்னன்னா இங்கேயும் 3√3 தான், இங்கேயும் 3√3 தான். டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா சேம் தான். 3√3 தான் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 3√3 வரும். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, அடுத்து போகலாம். இதில் பாருங்க, இஃப் A1 A2 A3 ஆர் இன் ஏபின்னு சொல்லிட்டு இல்லை A4 by A7ஓட வேல்யூ கொடுத்துட்டு 13th டேர்ம் ஆஃப் ஏஃபிஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறோம்? இங்கே A4க்கானது வந்து 3ன்னு சொல்கிறாங்க, A7க்கானது 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ A1 என்னன்னு தெரியாது, ஆனால் A4 A7 தெரியும். அதில் 13வது டேர்ம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம அந்த எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா. எல்னா லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்னா மீன்ஸ் என்ன அப்படின்னா டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎன் வைப்போமா? அப்போ எல் ஈக்குவல் டு A + வந்து n-1 இன்ட்டு டி அப்படின்னு வைப்போமா? இந்த இடத்துல ஏயோட 4 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏயோட 4 என்ன? அதாவது டியோட டேர்மோட வந்து 4. அப்போ டேர்மோட 4 தான் என்ன பண்ணுவேன்? ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். என்ன 4ஆவது, அப்போ 3D அப்படின்னு வரும். அதே இது 7ஆவது, அப்போ T7 அப்படின்னு வைப்பேன். T7ஓடது ஏ தான். இங்க என்ன வரும்? 6Tன்னு வரும். இங்க இந்த A + 3யோட வேல்யூ தான் என்ன சொல்றாங்கன்னா 3 அப்படின்னு சொல்றாங்க. A + 60யோட வேல்யூ தான் என்ன சொல்றாங்க 2ன்னு சொல்றாங்க. இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்கிறாங்கன்னா 13வது டேர்ம். 13வது டேர்ம்னா என்ன? T13 என்ன வரும்? A + வந்து 12Tன்னு வரும். இப்போ A + 12T நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதை நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா சமன்பாடு 1 / சமன்பாடு 2 அப்படின்னு போறேன். இப்போ என்ன ஆகும்னா, அதாவது A + வந்து 3D = என்ன 3ன்னு இருக்கா. அதே மாதிரி என்ன A + வந்து 60 = வந்து 2ன்னு இருக்கா. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே மைனஸு, இங்கே மைனஸு, இங்கே மைனஸு, ஏயும் அடியாரும். இங்கே ஆகும் மைனஸ் வந்து 3D இருக்கும். இதை கழிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் வந்து என்னன்னா 3ல் 2 போச்சு அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ டி என்ன அப்படின்னு பார்த்தா -1 வந்துன்னா 3 அப்படின்னு வருமா. ஸோ டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேள்வி வந்து 13வது டேர்ம், அதாவது டீயை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஏ தெரிஞ்சா போதும், என்ன கண்டுபிடிச்சிடலாம், 13வது வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்றேன்னா எய்தர் T4 இல்லை T7 எதுலையாவது ஒன்றில் போறேன். இப்போ இதுலவே போடுவோமே, அதாவது A + வந்து 3D வந்துன்னா ஈக்குவல் டு 3 இருக்கு பார்த்தீங்களா, இதில் போடுவோம். இப்போ A + 3D = என்ன 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏயோடது வந்து வேணும். A + 3 இன்ட்டு டியோடது என்ன -1/3 = 3ன்னு இருக்கும். இந்த 3க்கு இந்த 3 அடி வரும். அப்போ A = என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்கே -1 அங்கிட்டு போகும்போது +1, அப்போ 4. இப்போ ஏயோடது வந்து 4. இப்போ T13 தான் கண்டுபிடிக்கணும். T30 தான் நான் வேணா என்ன பண்ணுவோம், A + வந்து 12. ஏ வந்து என்ன 4 + 12 இன்ட்டு டியோடது வந்து -1/3, 1 3 3, 4 3 12, இங்கே 4, இங்கே ஒரு மைனஸ், அப்போ 4 என்ன ஆகும், 4 4 போச்சுன்னா 0. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது A + வந்து டி, அதே மாதிரி A + வந்து 2D, இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, அதை வச்சு தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஸ்டின். ஏன்னா அவங்க கேட்டது வந்து 13ன்னு கேட்கும்போது என்ன A + 12D அப்படின்னு இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஏயும் டியும் கண்டுபிடிச்சோம், அதை வச்சு என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இன்னும் அர்த்தமெட்டிக் வந்துன்னா ப்ரோக்ரஷன்ல 5வது டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க, 17வது டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். என்ன வரும், T2 - T1 = வந்து T3 - வந்து T2. இது இல்லாட்டி இது ரெண்டு வந்து சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து என்னன்னா அது ஏபியை வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டத்தொடர் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம்.
இப்ப நான் T2 மைனஸ் T1 நம்மளுக்கு தெரியாது, T3 மைனஸ் T2 தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இதை வேற மாதிரி சால்வ் பண்ணும். வேற என்ன, ஃபிஃப்த் டேர்மோடது வேல்யூ வந்து சொல்லிட்டால, இந்த மாதிரி ஏதோ ஒன்னோட வேல்யூ சொல்லிட்டா என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது ஃபிஃப்த் டேர்ம் ஃபிஃப்த்தோட வேல்யூ வந்து சொல்லிட்டான் 52. அப்ப என்ன ஃபிஃப்த் டேர்ம் என்ன வரும், a பிளஸ் வந்து 4d. இது என்னது, tn ஈக்குவல் டு எல்லோட ஃபார்முலா தான். அதாவது a பிளஸ் வந்து n மைனஸ் 1 இன்ட்டு டி, அந்த இதில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால a பிளஸ் வந்து 14 வருது. இது ஈக்குவல் என்ன சொல்றேன்னா 52ன்னு சொல்றாங்க. இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொன்னா 17வது. இப்போ 17வது என்ன வரும், a பிளஸ் வந்து 16t வரும். இதோட 184. இது என்ன சமன்பாடு 1, இது வந்து சமன்பாடு வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 2 வந்து டிவைட் பை 1 போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா டைரக்டா எடுக்கிறதுக்காக. a பிளஸ் வந்து 16d ஈக்குவல் இருந்து 184. அதே மாதிரி a பிளஸ் வந்து 4d ஈக்குவல் டு வந்து 52. என்ன பண்ணுவோம்னா அடிப்போம். ஸோ அடிச்சோம் அப்படின்னா இந்த அதாவது மைனஸ் வந்து வரும், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், ஏயும் போயிடும். 16ல வந்து 4 கழிச்சா வந்து 12d அப்படின்னு வரும். இப்போ 184 52 கழிச்சோம் அப்படின்னா 132 அப்படின்னு வரும். இப்போ என்னன்னா டியோடது தான் வேணும். 132 டிவைட் பை 12. சரி, இப்போ நம்ம 12ஆல அடிச்சோம்னா 12 இன்ட்டு 11 தான் என்னன்னா 132. அப்ப என்ன வரும், டிஃபரன்ஸ் டியோடது வந்து 11. இந்த கேள்வியே என்னன்னா காமன் டிஃபரன்ஸ் டி தான் கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன வரும் 11. ஆன்சர் டில இருக்கு. அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்தது அவ்வளோதாங்க. இதோட என்ன அப்படின்னா டைப் 2 முடிஞ்சது. டைப் 2ல நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இதுலுமே என்ன எப்படி பேட்டர்லாம் கேட்குறாங்க, ஒரு சின்ன சின்ன டைப்பா இருக்கும். அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் டைப் 3ல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா டிவிசிபிள் பை அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன டிவிசிபிள் பை கொஸ்டின் தான் இங்க வந்து பாருங்களேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை வந்து 8 அப்படின்னு இருக்குல்ல, இந்த டிவிசிபிள் பை இருக்குல்ல, அதனால வந்து ஒரு பேட்டர்ன். இதுல என்ன சொல்லிட்டாங்க, கூட்டுத்தொகை கேட்கறாங்க. எதோட கூட்டுத்தொகை, 3 டிஜிட் வந்து ஆல் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர். அப்ப எல்லா 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர் இருக்கலே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது 3 டிஜிட்ல இருக்கிற லோவஸ்ட் டிஜிட் என்ன 100 தான் வந்து இருக்கிற ஸ்டார்டிங் டிஜிட். அதே இது என்ன ஹையஸ்ட். ஸோ ஒரு பெரிய வந்து 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தா 999. இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8ஆல வந்து டிவிசிபிள் ஆகிற நம்பர் நீ வந்து என்னன்னா எடுத்து அது எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து 100 வந்து என்ன பண்ணுதுன்னா 8ஆல அடிச்சு பார்ப்போம். 8ஆல அடிச்சு கம்ப்ளீட் டிவைட் ஆச்சுன்னா 100 எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 8ஆல அடிச்சுன்னா என்ன ஆகும், 100 டிவைட் ஆகாது. ஏன்னா 12 8 96 வரும். மிச்சம் என்ன 4 ரிமைண்டர் இருக்கும். ஸோ அவர் ரிமைண்டர் என்னன்னா 4 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், 100ல இருந்து அந்த 4 கழிச்சு விட்டா 8ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 96 தான் டிவைட் ஆகும். 96 3 டிஜிட் கிடையாது. அப்ப 96க்கு அப்புறம் நான் 8 வந்து கூட்டினா அதான் என்ன அப்படின்னு பார்த்தா 8ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 96 8ஆல கூட்டினா என்ன 104ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன 104க்கு அப்புறம் 8 கூட்டினா 112 வரும். ஸோ இந்த மாதிரி போகும். லாஸ்ட் 999 இருக்குல்ல, இதை வந்து நம்ம 8ஆல அடிப்போம். இதை நம்ம 8ஆல அடிச்சோம்னா, இது 8ஆல அடிச்சோம் அப்படின்னா 1 8 8 மிச்சம் 1 18ன்னு வரும். அப்ப 2 அப்படின்னு வரும். அகைன் வந்து 4ன்னு வரும். இதுல ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படின்னு நிற்கும். அப்ப என்ன 999 நான் 7 கழிச்சுட்டா அது 8ஆல டிவைட் ஆகணும்னு அர்த்தமா. 999 7 கழிச்சுட்டா என்ன 992 கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா 8ஆல டிவைட் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 104 112 992 இந்த மாதிரி வந்துருச்சு. 104க்கு அப்புறம் என்ன 8, இதுக்கப்புறம் 8 இந்த மாதிரி வந்தாவே என்ன அரித்மெட்டிக் வந்துன்னா ப்ரோக்ரஷன். ஏன் அப்படின்னு பார்த்தா டிஃபரன்ஸ் 8 இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஈஸியா அவன் கேட்ட கேள்வி சம்மு தான் கேட்டிருக்காங்க. இப்ப கூட்டுத்தொகை எஸ்ஸோட என்ன அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. n/2 a பிளஸ் வந்து எல் இருக்கு. ஏயோடது என்ன சொன்னத்துல எழுதும், ஏயோடது வந்து 104, எல் வந்து லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 992. இப்போ வந்து என்ன வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 104 இருந்து ஆரம்பிக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து தெரியாது. அதனால என்ன பண்ணணும், என்ன நம்ம வந்து கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன வரும், எல் மைனஸ் ஏபி வந்து டி பிளஸ் வந்து 1ன்னு வருமா. ஸோ எல்லோடது என்ன, எல் வந்து என்ன அப்படின்னா 992, ஏயோடது வந்து 104 டிவைட் பை டி டிஃபரன்ஸ் வந்து என்ன 8ஆல இதாயிட்ட போது 8 பிளஸ் வந்து 1ன்னு வரும். 992 104 கழிச்சா 888 வரும். கீழே 8 இருக்கு பிளஸ் வந்து 1. இதை 8ஆல அடிச்சோம் அப்படின்னா 111. அப்ப என்ன வந்துன்னா 112 அப்படின்னு வரும். நம்ம இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னா இந்த ஃபார்முலா. ஸோ எங்க இருக்கு நம்மளோட வந்து சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொடுக்க வேண்டியதான். இப்போ என்ன வந்து என்ன அப்படின்னா 112 டிவைட் வந்து 2 இருக்கு. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் 104. அதே மாதிரி என்ன எல் வந்து 992. இப்போ 104 992 கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1096 அப்படின்னு வருமா. எஸ் 1096. இதை நம்ம 2ஆல அடிப்போம். 112 நம்ம 2ஆல அடிச்சோம்னா 56ன்னு வரும். 56 இன்ட்டு 1906. இதுதான் வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர். இந்த மல்டிப்ளை பண்ண 61,376 வரும். எங்க இருக்குன்னா
66,326 ஆன்சர் வந்து சீல இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நம்பரை கொடுத்து டிவிசிபிள் பை கேட்டா அதை சால்வ் பண்றதுக்கு என்னன்னா, நம்ம அந்த அர்த்தமெட்டிக் வந்துன்னா அந்த சீரீஸ்க்கு ஏத்தாப்புல மாத்தணும்னா அதுக்கப்புறம் சம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா ஆன்சர் போட்டலாம். இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு, ஒன் பை ஒன் பார்க்கலாம். நீங்க பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வந்து 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை வந்து 6 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி 8 பார்த்தோம், இப்போ வந்து 6 வச்சு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு என்ன, நம்ம வந்து என்ன 100 தான் வந்து இருக்கலே வந்துன்னா லோவஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இதை வந்து என்ன ஆறால் எடுப்போம். அதே மாதிரி என்ன 999 அதை என்ன ஆறால் அடிப்போம். இப்போ இதை நம்ம ஆறால் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், நமக்கு என்ன ரிமைண்டர் வந்து 4 வரும். இதை நம்ம ஆறால் அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்னன்னா 3 வரும். அப்போ என்ன இதை 4 96 ஆறால் இதாகும். அதுக்கப்புறம் 6 கூட்டும் போது வந்து 102ன்னு வரும். அப்புறம் என்ன 100 வந்துன்னா 8 அப்படின்னு வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இடத்துல வந்து என்ன ரிமைண்டர் கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 996 வந்து எதுனா ஆறால் டிவைட் ஆகும். நீங்க எப்படி பார்க்கலாம், டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஆரோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, அதை நீங்க வந்து போட்டு கூட பார்க்கலாம். ஆர் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து 3x2 தான் போடுவோம். நீங்க தனித்தனியா பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படி நம்ம ஒன்னொன்னா அடிச்சு கூட வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்ன சீரிஸ் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி சீரிஸ்னாவே என்ன ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்லாம் இருக்கு. ஏன்னா 102க்கு அப்புறம் பிளஸ் வந்து 6 ஆகுது, அதுக்கப்புறம் பிளஸ் 6 இந்த மாதிரி 6 வந்து ஆட் ஆகிட்டே போகும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட் ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சம்மு தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சம்மு, சரி சம்மு கிடையாது, அவங்க வந்து நம்பர் தானே கேட்டிருக்காங்க. நம்பர் மீன்ஸ் என்னன்னா எவ்வளவு நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, அதாவது 102 இது வந்து ஒரு நம்பர், 108 ரெண்டாவது நம்பர், இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கு கேட்கிறேன். அப்ப டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை டேர்ம் இருக்குன்னு. அப்ப எத்தனை டேர்ம் என்ன வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, என்னன்னா எல் மைனஸ் ஏவே வந்து டி பிளஸ் வந்து 1 அப்படின்னு போடுவோமா. இப்ப நான் எல் வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த எல் வந்து லாஸ்ட் வந்து 996. அதே மாதிரி ஏ வந்து ஃபர்ஸ்ட் என்ன 102. டி டிஃபரன்ஸ் வந்து என்ன 6 வந்து ஆட் ஆகிட்டே போகுது. அப்ப இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணும்போது எல் வந்து என்ன 996, ஏ வந்து என்ன 102, கீழே வந்து டி டிஃபரன்ஸ் வந்து 6 பிளஸ் வந்து 1 அப்படின்னு வரும். இப்ப 996ல நம்ம 102 கழிச்சோம்னா 894 வரும். பிளஸ் டிவைட் பை 6 பிளஸ் வந்து 1. இதை நம்ம 6 அடிப்போம், 1 6 6 வரும், மிச்சம் 2 வரும், 29. அப்ப 4 வரும், 9 வரும். அப்ப என்ன 150 அப்படின்னு வரும். அப்ப என்ன மின்னம் என் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம், மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டிவிசிபிள் ஆகுது 3 டிஜிட் வந்து 150 டேர்ம் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்து போயிடலாம். அடுத்து பாருங்களேன், இது பாருங்களேன், ஹவு many நம்பர்ஸ் பட்டின் 300 அண்ட் வந்து 1000 டிவிசிபிள் பை வந்து 7 அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன முதல்ல வந்து 300 7 நம்ம கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி 1000 வந்து என்ன கம்ப்ளீட்டா 7 டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆச்சு அப்படின்னா டேரக்ட் எடுத்துக்கிறோம், இல்லையா எது டிவைட் ஆகுதோ அதை எடுப்போம். நம்ம 7 அடிச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னா 6 வந்து நிற்கும். அப்ப என்ன 300ல 6 கழிச்சாதான் வந்துன்னா அது 7 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 300ல 6 கழிச்சா என்ன 200 வந்து 94 வருமா, 294. அப்ப இதுக்கப்புறம் நான் 7 கூட்டுவேன், அப்ப 301 வரும். 301 தான் என்னன்னா 300க்கு மேல என்னன்னா 7 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 301 அப்புறம் வந்து 308 ஆகும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த 1000த்தை 7 நம்ம அடிச்சுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வந்து கிடைக்கும். அப்ப ஏன்னா 1000த்துல 6 வந்து கழிச்சுட்டா 994 வரும். இப்ப இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அர்த்தமெட்டிக் கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. இதுல இருக்கும்போது என்ன நம்மளுக்கு வந்து கேட்ட கேள்வி வந்து நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்பர் மீன்ஸ் என்ன நம்பர் ஆஃப் டேர்ம், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி வந்து 994 வந்துன்னா மொத்தம் எவ்வளவு டேர்ம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு டேர்ம் பார்க்கும்போது இது என்னதான் போடுவோம், என்ன எல் மைனஸ் ஏபே வந்து டி பிளஸ் வந்து 1. ஏயோட தானே, ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 301. அதே மாதிரி என்ன எல் வந்து என்ன லாஸ்ட் டேர்ம் 994. டிஃபரன்ஸ் டி வந்து என்ன எவ்வளவு கூட்டிட்டே போகுது, 7 கூட்டிட்டே போகுது. அப்ப 7 அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணும், எல் வந்து என்ன 994, ஏ வந்துன்னா 301, டி டிஃபரன்ஸ் வந்து 7 பிளஸ் வந்து 1. 994ல வந்து 301 போச்சுன்னா 693 இவ்வளவு 7 பிளஸ் வந்து 1 அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம 7ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 693 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9763 அப்படின்னு வரும். மிச்சம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து என்னன்னா 6 இருக்கும், 63, 9763. அப்ப எவ்வளவு வரும், 100 வரும். ஏன்னா 99 இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 100 வரும். நம்பர் ஆஃப் டேர்ம் எவ்வளவுனா 100 இருக்கும். இப்ப ஆன்சர் என்ன சி தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஹவு many numbers are there from 17 to 457 which are divisible by both 5 and 3 அப்படின்னு சொல்றாங்களே. என்ன ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 17ல இருந்து நீங்க 457 வரைக்கும் எடுத்துக்க, அதுல 5ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப என்ன 17க்கு அப்புறம் 17ன்னு சொல்றாங்க, 17, 18, 19, 20, 21, 22 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். 30 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குமா.
இப்ப என்ன பார்ப்பேன்னா 17 வந்து பார்ப்பேன். 17 என்ன 5ஆல டிவைட் ஆகுமா பார்ப்பேன். 3ஆல டிவைட் ஆகுமா பார்ப்பேன். ஆகாது. அடுத்து 18 பார்ப்பேன். 18 3ஆல டிவைட் ஆகும். 6ஆல ஆகும். ஆனா 5ஆல ஆகாது. அப்ப இத விட்டுருவேன். அடுத்து 19 பார்ப்பேன். ஆகாது. அடுத்து 20 பார்ப்பேன். ஆகாது. 20 வந்து 5ஆல ஆகும். ஆனா 3ஆல ஆகாது. அத விட்டுருவேன். அடுத்து 21 இத நான் 5ஆல போட்டேன்னா ஆகாது. 3ஆல போட்டேன்னா ஆகும். நான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா 30 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 5ஆலயும் ஆகும். 3ஆலயும் ஆகும். அப்ப என்னன்னா 30 தான் ஃபர்ஸ்ட் டெர்ம். இந்த மாரி வந்து என்னன்னா எத்தனை டெர்ம் வந்து 457க்குள்ள வந்து 5ஆலே ஆகணும், 3ஆலே ஆகணும் அப்படின்னு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்றதுக்கு பதிலா 5 3 தானே சொல்றாங்க. 2 வந்து ஆகணும்னு சொல்றாங்கன்னா என்ன 5 இன்ட்டு 3 2 நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். பண்ணா என்ன வரும் 15ன்னு வரும். அப்ப என்ன 15ஓட மல்டிபிளா இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா 17ல இருந்து 450க்குள்ள இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்னா கண்டிப்பா ஆகும்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா இங்க என்ன 15 30 45 அதாவது என்ன மீன் பண்றேன்னா 15 வரும். அதே மாதிரி என்ன 30 வரும். அடுத்து வந்து 45 வரும். அடுத்து என்ன 15 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வரும். இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும்ல. இந்த நம்பர் தான் வந்து 457 வரைக்கும் எடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஓகே. அதாவது இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்துட்டோம். பட் எண்டிங் வந்து என்னன்னா 457ன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் 457 15ஆல அடிப்பேன். ஒரு 15 15 2 15 3 15 45ன்னு வரும். மிச்சம் என்ன 7 இருக்கு. அப்ப 7 தான் என்னன்னா 3 15 30 15ஆ வந்து 450 வரும். 7 ரிமைண்டரா இருக்கும். நான் 7 கழிச்சு விட்டேன்னா இப்ப 450 என்ன கம்ப்ளீட்டா என்ன 15ஆல டிவைட் ஆகும். அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அர்த்தமேட்டிக் வந்து ப்ரோவர்ஷன் கூட்டுத்தொடர் வரிசைக்கான சீரிஸ் வந்து எப்படி போகணும் 15 30 45 இந்த மாதிரி போயிட்டு இது வரைக்கும் போனா 450 வரைக்கும் போகும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன அவன் கேட்கறது நம்பர் தான் கேட்டிருக்கான். எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்கான். நம்பருக்கான ஃபார்முலா என்ன எல் மைனஸ் ஏ பை வந்து டி பிளஸ் வந்து 1ன்னு போடுவோம். நம்மளுக்கு என்ன ஏ தெரியும் எல் தெரியும் டி வந்து டிஃபரன்ஸ் வந்து 15. அப்ப எல் மீன்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் 450 ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 15 எல் வந்து டி மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் என்ன 15 வந்து கூடுது அப்ப 15 தான் வரும். இப்ப பிளஸ் வந்து 1 இருக்கு. நான் 450 வந்து என்ன பண்ண 15ஆல கழிச்சு அப்படின்னு பார்த்தா 435ன்னு வரும். டிவைட் பை வந்து 15 பிளஸ் வந்து 1. இப்ப நான் 5ஆல அடிச்சுன்னா 3 5 5 இதை நான் 5ஆல அடிச்சுன்னா என்ன 40 மிச்சம் 7 35 அகை நான் 3ஆல அடிச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா 23 6 93 27 29 பிளஸ் 1 வரும் 30ன்னு வரும். அப்ப என்ன எவ்வளவு டேர்ம் இருக்குன்னா 30 டேர்ம் இருக்கும். அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. இப்போ இந்த நம்ம டிவிசிபிள் பார்த்தது இந்த மாதிரி டிவிசிபிள் கேட்டாவே எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். கொடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த இந்த ஏபிக்கு ஏத்தாப்புல வந்து மாத்திக்கிட்டு அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்த எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். ஸோ இதுல இருந்து கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரிலேட்டடா அர்த்தமெட்டிக் ப்ரோஷன் கூட்டத்தொடர் வரிசை என்னெல்லாம் டைப் இருக்கு எல்லாமே பார்த்துடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போது எல்லாமே வந்து ஜிபி தான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது பே ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவருக்கு மேல போகிறதுனால இதோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஜிபி வந்துன்னா இதுக்கப்புறம் வீடியோல வந்துன்னா நெக்ஸ்ட் வீடியோல அது ரொம்ப சின்ன டாபிக் தான் இருக்கும். ஏன்னா ஏபி தான் வந்து என்னன்னா கொஞ்சம் பெருசானது. அதை நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணாவே ஜிபி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி பாலிட்டியில வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னெல்லாம் பிரச்சனை படிக்குமோ அது சேம் கவர்னர் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்னன்னா இங்கே இருக்க போது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கல. இப்போ நான் சொன்னதில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.